सीतापति राम 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 राम। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यादेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री हरिनाम संगीतम की जय, श्रील प्रभुपाद की जय। नाளைக்கு நரசிம்ம ஜெயந்தி. हरे कृष्णा। सीतापदे राम 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 सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। जय प्रभुपाद जय प्रभुपाद प्रभुपाद जय प्रभुपाद जय श्रील प्रभुपाद जय प्रभुपाद जय प्रभुपाद प्रभुपाद जय प्रभुपाद जय श्रील प्रभुपाद। नमो ओम विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधरणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरव भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडल की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुभ शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீல பிரபுபாதாவுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு வரோம். அவர் எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டார். அந்த மொரார்ஜி அப்படின்றவங்க அந்த கப்பலில் ஜலதூதா கப்பலில் பயணம் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டார். அப்போது இனிமேல் தான் தனிமை போராட்டம். தனிமையில் ரொம்ப கஷ்டப்பட போகிறார்.
அமெரிக்காவுக்கு போய் அது போராட்டம் அது இங்கே சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 13, 1965 வெள்ளிக்கிழமை காலைல 9 மணிக்கு கல்கத்தாவிலிருந்து நியூயார்க் நோக்கி புறப்படவிருந்த சிந்தியா நேவிகேஷன் கம்பெனிக்கு சொந்தமான ஜலதூதா சரக்கு கப்பலில் ஒரே பயணிகள் அறையில் நியூயார்க்கு செல்வதற்கான இலவச டிக்கெட்டுடன் பிரயாணத்திற்கு ஆயத்தமாக இருந்தார் 69 வயது நிரம்பிய திரு அபய் சரணாரவிந்த் பக்தி வேதாந்த சுவாமி. சாதிக்கிற வயசு பாருங்கள், 69 வயசு, 70 வயசு கிட்ட. இப்போ தான் அவர் கிளம்புறார். பகவான் நல்ல இளம் வாலிபனை வச்சு உலகத்தில் சாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வாலிபன் இருந்தார் அவர் 10 தடவை 50 தடவை கூட உலகம் முழுவதும் சுற்றலாம், நல்ல வாலிப வயசு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனுஷ பிரயத்தனம் இல்லாமல் பகவானுடைய கருணையினால் தான் எல்லாமே நடக்கிறது அப்படின்றத நிரூபணம் பண்ணும் விதமாக இந்த பிரபுபாதாவுடைய வாழ்க்கை வரலாறு நிரூபணமாகுது. 69 வயசு ஹார்ட் அட்டாக் வந்த நேரம், அப்படிப்பட்ட உடம்பு முடியாத சமயத்தில் இப்போ சாதிக்க வேண்டிய வயசாக இது. ஆனால் பகவானால் அனுப்பப்படுறாரு தூதராக, ஜலத்தூதா. அந்த கப்பல் பேரை வர ஜலத்தூதா, ஜலத்தில் தூதனாக கிளம்புறார். எப்படி ஆஞ்சநேய சுவாமி கடல் தாண்டி போனாரோ இலங்கைக்கு தூதனா, அது மாதிரி சில பிரபுபாதா கடல் தாண்டி போகிறார் தூதவனாக போய். அப்படிப்பட்ட அங்கே ராட்சசரில் அழிக்கிறார். யார்? 80,000 ராட்சசரில் யார்? ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்தில். இங்கே போய் அந்த ராட்சச சுபாவங்கள் அழிக்கிறதுக்கு போகிறார். ராட்சச அசுர சுபாவங்கள் அழிக்கிறதுக்காக போகிறார். அங்கே எப்படி லங்கையை தீக்கரையாக்கினாரோ ஆஞ்சநேய சுவாமி, அது மாதிரி சில பிரபுபாதா அஜ்ஞானம் என்ற அந்த கோட்டைகளை, அந்த லங்கையை, இந்த லிங்க சரீரம் என்ற அஜ்ஞானம் என்ற இந்த சூட்சும சரீரத்தை எரிப்பதற்காக அங்கே போய் ஞானம் என்ற நெருப்பினால் இந்த உலகம் முழுவதும் போய் அங்கே இந்த பகவத்கீதை பாகவதத்தின் மூலமாக, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தின் மூலமாக அங்கே லங்கையை தீக்கிரையாக்கின மாதிரி இந்த அமெரிக்காவில் உள்ள அஜ்ஞானத்தை ஞானம் என்ற தீபத்தினால் தீக்கிரையாக்க போகிறார். ஞானம் என்ற ஒளியினால், ஞானம் என்ற நெருப்பினால் தீக்கிரையாக்க போகிறார். அதுக்காக இப்போ கிளம்புறார் சில பிரபுபாதா பாருங்கள். ஆனால் ஆஞ்சநேய சுவாமி வீரத்திர பராக்கிரமத்தோடு இருந்தார். ஆனால் பிரபுபாதா பகவானுடைய கிருபையை மட்டும், அதே தான் ஆஞ்சநேய சுவாமி ஜெயத்தை அதிபோலோ ராமகா பகவான் கிருபையினால் கிளம்பினார். இப்போ பிரபுபாதாவும் அப்படி தான் கிளம்புறார். பகவத் கிருபையினால், குருநாதருடைய வாக்கியத்தினால, ஜாம்பவான் தூண்டுதல்னால ஆஞ்சநேய சுவாமி எப்படி கிளம்பினாரோ ஒரு குருநாதர் வாக்கியத்தினால, அதேமாதிரி சித்தாந்த சரஸ்வதி சுவாமியுடைய வாக்கியத்தை மேற்கொண்டு இவர் கிளம்புறார். ஹரே கிருஷ்ணன்ற மகா மந்திரத்தை வச்சுட்டு, அவர் ராமநாமத்தை வச்சுட்டு கிளம்பினார். வேறு மோதிரத்தை, ராமநாமம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை வச்சு கிளம்பினார் ஆஞ்சநேய சுவாமி. இவர் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை வச்சுட்டு கிளம்புறார். இப்போ தான் பெரிய விஷயம் நடக்க போகுது. அங்கே சீதை என்ற ஒரு ஜீவாத்மா கரையேற்றத்துக்காக போனார். அவர் கவலையை போக்கி ராமரோட சேர்த்து வைக்க போகிறார். அப்படின்னா ஜீவாத்மாவுடைய மொத்த தொகுதி அந்த சீதமாதா இல்லையா, அப்படி சொல்கிறோம். அப்படி தான் சொல்லுவாங்க. குரு தத்துவம் ஆஞ்சநேய சுவாமி, ஜீவ தத்துவம் சீதமாதா. ஆனால் ராமர் பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிறார், அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா மொத்த ஜீவ தொகுதிகளையும் அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பானில், லண்டனில் எல்லா இடத்துலையும் போய் அப்படியே ஒரு ரவுண்டு ஆச்சு. ஃபுல்லாக உலகம் முழுதும் சுற்றி எல்லா அந்த ஜீவாத்மாக்களை மொத்த பேரையும் கரையேற்ற போகிறார் ஸ்ரீல பிரபுபாதா. ஆனால் பிரபுபாதா சாதித்த சாதனை தான் பெரிய சாதனை. இந்த நூற்றாண்டில் நடந்த விஷயம் என்ன, 1965 கிளம்புன பெரிய சாதனை. உலகம் முழுதும் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், சாதாரண விஷயம் இல்லை, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கிளம்புறார் ஸ்ரீல பிரபுபாதா. எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஈசி சேரில் போய் 69 வயசில் ஈசி சேரில் உட்காந்துட்டு டிவி பார்ப்பாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் பார்த்தா, யார் வெளியில் கிளம்புவாங்க? அடப்பாப்பா ரெஸ்ட் எடுத்தால் போதும், உட்காந்தா எழுந்த முடியல, எழுந்தால் உட்கார முடியலன்னு சொல்லக்கூடிய கண்ணெலாம் இருண்டு போகுது, வெளியில் போக முடியல, வெயில் தகிக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய கொஞ்சம் இந்த அட்மாஸ்பியர் சரியில்லை. வெயில் காலமாக இருந்தால் வெயில் காலம்னா, குளிர்காலம் நடுங்குதுன்றாங்க, மழை காலம்னா ஒரே மழை பெய்யுதுன்னு
அது மாதிரி அட்மாஸ்ஃபியரில் வந்து குளிர் வெயில் எதையும் பார்க்காம இவர் கிளம்புனார்னா எதற்காகன்னா கிருஷ்ண பக்தி சேவைக்காக, பகவானுடைய சேவைக்காக அவர் கிளம்புனார். சில பிரபுபாதா இவர் தான் உண்மையான வீரன், இவர் தான் உண்மையான தீரன், இவர் தான் மகா 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 பரமஹம்சர், மகாத்மா. இவர் மாதிரி ஒரு மகாத்மா மறுபடியும் கிடைக்கவே மாட்டாங்க. ஜெகத்குருனா இவர் தான் ஜெகத்குரு. உலகம் முழுதும் சுற்றி எல்லாரையும் சிஷ்யர்கள் ஆக்கின உண்மையான ஜெகத்குரு இவர். இவர் தான் அந்த உண்மையான ஜெகத்குருன்ற பட்டம் இவருக்கு பொருந்தும். உலகம் முழுதும் சுற்றிட்டு வந்தார். உண்மையிலே உலகம் முழுதும் உள்ள எல்லாரையும் சிஷ்யர்களாக மாற்றினார் இல்லையா? அப்போ ஒரு உண்மையான ஜெகத்குரு சில பிரபுபாதா தான். இதில் மறுக்கவே முடியாது. ஜகத்துனா ஜகத்து முழுதும் சுற்றி வரணும் இல்லையா? ஜகத்து முழுதும் சுற்றி எல்லாருக்கும் ஒளி விளக்காக இருந்தார் சில பிரபுபாதா. உண்மையான ஜெகத்குரு. இவர் போய் சுற்றிட்டு வந்த அந்த ஜெகத்குருவாக பிரகாசிக்கிறாரு. உண்மை தானே? 100%. அது மாதிரி உட்காந்த இடத்துலையே ஜகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தான் வழிகாட்டியாக இருக்கிறது ஒரு விஷயம். ஆனால் உலகம் முழுதும் சுற்றி எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது ஒரு விஷயம். எந்த விதத்துலேயும் ஜெகத்குரு தான். ஆனால் இவர் நடைமுறைப்படுத்தினார் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக. உலகம் முழுதும் சுற்றி 14 தடவை ஜகத்துக்கு குருவாக பிரகாசிக்கிறார்னா சில பிரபுபாதா தான். சில பிரபுபாதுக்கு ஜெய். ஆகஸ்ட் 13, 1965 வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கல்கத்தாவிலிருந்து நியூயார்க் நோக்கி புறப்படவிருந்த சிந்தியா நேவிகேஷன் கம்பெனிக்கு சொந்தமான ஜலதூதா சரக்கு கப்பலில் ஒரே பயணிகள் அறையில் நியூயார்க் செல்வதற்கான இலவச டிக்கெட்டுடன் பிரயாணத்திற்கு ஆயத்தமாக இருந்தார். 69 வயது நிரம்பிய திரு அபய் சரணரவிந்த் பக்திவேதாந்த சுவாமி கப்பல் துறைமுகத்தை விட்டு புறப்பட்ட போது அவர் தனது டைரியில் எழுதினார், திருமதி சுமதி மொரார்ஜியை எனக்கு பிரயாணத்திற்கானவற்றை எல்லாம் செய்ய தூண்டிய கிருஷ்ணருக்கு நன்றி. என்ன சொல்கிறார்? கிருஷ்ணருக்கு தான் நன்றி சொல்கிறார். ஏன்? எல்லாம் பகவான் ஏற்பாடு இல்லாமல் நம்ம தனி மனுஷால் என்ன உதவி செய்தால் அவர்கள் தான் தெய்வன்றோம். தெய்வந்தான் தனி மனுஷால் மூலமாக உதவி செய்யுது. அப்போது இந்த பகவான் நினச்சிட்டான்னா அது பிறகு உனக்கு ஏற்பாடுகள் தன்னாலே எல்லாமே அனுகூலமாகிடும். யார் உனக்கு உதவி பண்ணுமோ எல்லாம் உதவி பண்ணுவாங்க. சில இடத்துல உதவி கிடைக்காமல் இருக்குன்னா உனக்கு தனிமையில் உனக்கு சாதிக்கணும்னு தனிமையில் உன்னை வச்சு நான் என் பலத்தினால் பகவத் பலத்தினால் சாதிக்கணும்னு பகவான் ஏற்பாடு. இப்போது அங்கே போய் கௌடிய மடத்துக்கு லெட்டர் அனுப்ப போகிறார். கௌடிய மடம் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணேன்னா கௌடிய மடம் வந்து இவருக்கு உதவி கிடைக்கல பண்ணதுக்கு. அப்போ என்னென்னா பகவான் தனிமையிலேயே போராட்டம். இப்போ தனிமை போராட்டம் தான் பண்ண போகிறார். அப்போ தனிமையிலேயே சாதிக்கும்படி பகவானுடைய அனுகிரகம் கிடச்சிது. நான் இருக்கேன், உனக்கு நீ ஏன் கவலைப்படுற? நீ உனக்கு உதவி தேவையில்லை அப்படின்ட்டு பகவான் கிருஷ்ணனே கூட துணையாக இருந்து, குருநாதருடைய ஆசீர்வாதம் துணையாக இருந்து சில பிரபுபாதா அப்புறமா தான் பெரிய இயக்கத்தை ஆரம்பித்தார். யாருமே உதவலை. எவ்வளோ கஷ்டப்பட போகிறார் பாருங்கள். இந்த கஷ்டத்தில் கால்வாசி கஷ்டம் கூட நம்ம பண்ணனா படுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் மந்தமதிகா நிறைய லேசினஸ் அதிகமாக இருக்கிற மக்கள் நடுவில் இது போல் யாருன்னா ஒருத்தர் கிளம்புவாங்களான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம், அந்த களி. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதா அப்படி வீரனாக தீரனாக அசகாய சூரனாக அப்படி கிளம்பினார் ஸ்ரீல பிரபுபாதா. சரி, கப்பல் துறைமுகத்தை விட்டு புறப்பட்ட போது அவர் தனது டைரியில் எழுதினார், திருமதி சுமதி மொரார்ஜியை எனக்கு பிரயாணத்திற்கானவற்றை எல்லாம் அந்த அம்மா செய்தாங்க. அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக, இல்லையா? அதுக்கு மேலே அந்த அம்மாவை தூண்டின பகவான் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லணும். செய்ய தூண்டிய கிருஷ்ணருக்கு நன்றி. ஆகஸ்ட் 14 கப்பல் வங்காள கடல் நடுவில் செல்லும் போது பக்திவேதாந்த சுவாமிக்கு கடல் காற்று ஒத்துக்கொள்ளாமல் கடல் காற்று ஒத்துக்கொள்ளாமல் தலை சுற்றல் வாந்தி ஏற்பட்டது. 19 கப்பல் கொழும்பு நகர் சிலோன் தற்போது இலங்கை அடைந்த போது, தற்போது இலங்கைன்னு சொல்கிறோமே அந்த இடத்துல,
அந்த இடம் அடைந்தபோது அவர் உடல்நிலை சற்று தேறியது. கப்பலின் கேப்டன் அருண் பாண்டியா அவரை கரைக்கு கூட்டிச் சென்று காரில் கொழும்பு நகரை சுற்றி காட்டினார். பிறகு கப்பல் கொச்சி நோக்கி பிரயாணத்தை தொடர்ந்தது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி. ஆகஸ்ட் 20ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி. பக்திவேதாந்த சுவாமி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கப்பல் ஊழியர்களுக்கு பகவான் கிருஷ்ணரை பற்றி எடுத்துரைத்தார். தானே பிரசாதம் தயாரித்து விநியோகம் செய்தார். மறுநாள் அவரது 70வது பிறந்த நாள். ஸ்பாஷ். கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாளே சில பிரபுபாதனுடைய பிறந்த நாள் வரும். இஸ்கான் கோயிலில் கொண்டாடுவாங்க. 70வது வயசு பூர்த்தி ஆகுது. அப்பா. அன்று கப்பல் கொச்சியை அடைந்தது. பம்பாயிலிருந்து ரயில் மூலம் கொச்சி வந்த ஸ்ரீமத் பாகவதம், அவர் தனியாக ஒரு ட்ரங்க் பண்ணி அமிச்சார் இல்லையா, அது வந்துச்சு இல்லையா, அந்த லக்கேஜ்லாம், அதில் பாகவதம் சேர்ந்தது. அன்று கப்பல் கொச்சியை அடைந்தது. பம்பாயிலிருந்து ரயில் மூலம் கொச்சி வந்த ஸ்ரீமத் பாகவதம் புத்தகங்கள் அடங்கிய அவரது ட்ரங்க் பெட்டி கப்பலில் ஏற்றப்பட்டது. பிறகு கப்பல் கொச்சியை விட்டு செங்கடல் நோக்கி செல்ல ஆரம்பித்தது. கப்பல் செங்கடலை அடைந்தவுடன் பக்தி வேதாந்த சுவாமியை பல கஷ்டங்கள் எதிர்கொண்டன. கப்பல்லே எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறார் பாருங்கள். 1 மாதம் பயணம்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். தனது டைரியில் மழை, கடல் காற்றினால் உடல் நலமின்மை, மழை, தலை சுற்றல், தலைவலி இதெல்லாம் ஏற்படுத்தார். 69 வயசு ஆயிடுச்சு. பசியின்மை, வாந்தி என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அடுத்த 2 தினங்களில் அவருக்கு 2 முறை மாரடைப்பு ஏற்பட்டது. ஹார்ட் அட்டாக் 2 தடவை ஏற்பட்டுச்சு அவருக்கு. அடுத்த 2 தினங்கள் அவருக்கு 2 முறை மாரடைப்பு ஏற்பட்டது. தன் பயணத்தின் குறிக்கோளை தியானம் செய்தவாறு இவைகளை பொறுத்து சமாளித்தார். நீண்ட தூர பயணம் போகிறார் இல்லையா, சும்மாவா? 2 முறை வந்த மாரடைப்பு 3ஆம் முறை வருமானால் தன்னால் நிச்சயம் சமாளிக்க முடியாது என்று கவலை அடைந்தார். 2ஆம் நாள் இரவு அவர் கனவில் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றி, பயப்பட வேண்டாம். யார்? சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா மதுரோ முரளிதரனாக, வேணுகானம் செய்பவனாக, வியத்தியஸ்த பாதனாக, அப்படிப்பட்ட கோடி மன்மத லாவண்யனாக, ஹரிச்சந்தன சச்சிதனாக, அப்படிப்பட்ட புல்லாங்குழல் ஏந்தியவனாக, கிரீட குண்டலங்களோடு பகவான் மஞ்சள் பட்டாடை அணிந்து சுழ்சுழான கேசத்தோடு புன்னகை தவிழும் அந்த புன்முறுவல் முகத்தோடு கடாட்சம் பண்ணி பிரபுபாதாவை தடவி கொடுக்குறாரு கிருஷ்ண பரமாத்மா. தடவி கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாது, நீ பயப்படாது, உன்னை வச்சு தான் நானே காயை நகர்த்தணும், நீ ஏன் பயப்படுற? உனக்கு அப்படி ஆகிடுமா? அப்படி ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட இவ்வளோ வீக்னஸாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு காரியத்தை சாதிக்கிறது தான் பகவானுக்கு பெருமை. அக்லிஷ்ட காரியனகா. ஒரு குரங்கு படையை வச்சு பகவான் ராவணனை வெளுத்தது தான் ராமருக்கு பெருமையை தவிர, சதுரங்க சைன்யங்களோட பரதனை வர வைக்க தெரியாதா? ஒரு ஆஞ்சநேயர் தூது அமிச்சா உடனே போய் பரதங்கள் சொன்னால் உடனே சதுரங்க சைனியில் அமிச்சிட்றான். அது பெரிய விஷயம் இல்லை. பலவீனமான ஒரு படையை வச்சு, ஒரு குரங்கு படை இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படல. ஏன்னா யானைப்படை, குதிரைப்படை, ரதப்படை அதுவும் கிடையாது. ஒரு குரங்கு படையை வச்சு சாதிச்சார் இல்லையா ராமர். அவ்வளோ கிருஷ்ணன், அந்த ராமன் தானே கிருஷ்ணன். பகவான் என்ன பண்ணுவானா, இப்படியாப்பட்ட பலவீனமான நிலையில் இருக்கிற உங்களை வச்சு தான் பெரிய சாதனை சாதிக்க போகிறேன் அப்படின்றது கிருஷ்ணருடைய அனுகிரகம். அதனால் பயப்பட வேண்டாம். பகவான் பயப்பட வேணாம்னா பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அபயம் சர்வபூதேப்பிய ததாம்பியதத் பிரதமம் அப்படின்ற கிருஷ்ணாமர் சொல்கிறது. அதான் 2ஆம் நாள் இரவு அவர் கனவில் பகவான் தோன்றி பயப்பட வேண்டாம் என்றும் பயணத்தை தொடர்ந்து தைரியமாக செல்லலாம் என்றும் ஆறுதல் கூறினார். தனக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதுகாப்பு எப்போதும் உண்டு என்ற அவரின் நம்பிக்கையை இந்த கனவு பன்மடங்கு பலப்படுத்தியது. கனவுல பகவான் தோன்றி இப்படி சொன்ன உடனே பன்மடங்கு பலமாயிடுச்சு. அப்படி ஒரு பலம் கிடைச்சிடும். அவர் பயந்தபடி 3வது முறையாக மாரடைப்பு வரவே இல்லை. 3வது மாரடைப்பு வந்ததுன்னா உயிருக்கு ஆபத்து. ஆனால் வரல. ஏன்னா பகவானுடைய பலம். நல்ல விஷயத்துக்கு போகிறார் இல்லையா, பகவான் அனுகூலமாக இருப்பான். செப்டம்பர் 1ஆம் தேதி
கப்பல் சூயஸ் கால்வாயை அடைந்து செய்டு என்ற துறைமுகத்தில் போய் நின்றது. கேப்டனுடன் செய்டு நகரத்தை சுற்றி பார்த்த அந்த செய்டு நகரத்தை அங்கே கொஞ்சம் நிற்கும் பொழுது அந்த சமயத்தில் சுற்றி பார்க்குறார். கேப்டனுடன் செய்டு நகரத்தை சுற்றி பார்த்த பக்திவேதாந்த சுவாமி அந்த நகரம் தனக்கு பிடித்திருப்பதாக கூறினார். செப்டம்பர் 6ஆம் தேதி அவரது உடல் நிலை சற்று தேறி பயணம் மேற்கொண்ட பிறகு முதல் முறையாக அவர் தானே சமைத்த கிச்சடி மற்றும் பூரி இவைகளை நேரப்படி சாப்பிடத் துவங்கினார். தனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலம் திரும்புவதாக தனது டைரியில் குறிப்பிட்டிருந்தார். சபாஷ். ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. செப்டம்பர் 10 வெள்ளிக்கிழமை. இன்று கப்பல் ஆட்டமில்லாமல் செல்கிறது. இன்று நான் நலமாக இருக்கிறேன். ஆனால் ஸ்ரீ விந்தாவனம் மற்றும் ஸ்ரீ கோவிந்தா, ஸ்ரீ கோபிநாத், ஸ்ரீ ராதா தாமோதர் ஆகியோரின் பிரிவு என்னை வருத்துகிறது. பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணி இந்த பகவானை, இந்த விக்கிரகங்கள்லாம் பார்த்து இந்த கோயில்கள்லாம் வாசம் பண்ணி அவரெல்லாம் வழிபட்டு அந்த பிரிவு அவரை வாட்டி எடுக்குதான். ஆகியோரின் ஸ்ரீ ராதா தாமோதர் ஆகியோரின் பிரிவு என்னை வருத்துகிறது. எனக்கு ஆறுதல் கூற இருக்கும் ஒரே பொருள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தேவாமிர்த லீலைகள் தன்னுள் அடங்கிய ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் மட்டுமே. நான் இந்தியாவை விட்டு கிளம்பியது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் ஆணையை நிறைவேற்றும் வகையில் எனது குரு மகாராஜ் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகுரா அவர்கள் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான். மற்றபடி எனக்கு தகுதி என்று ஒன்றும் கிடையாது. இந்த வயதில் ஒரு தொலைதூர பயணத்தை நான் துணிந்து மேற்கொண்டதன் ஒரே நோக்கம் என் குருநாதரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். சபாஷ். ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் கருணையை நம்பி விருந்தாவனத்தை விட்டு இவ்வளவு தூரம் வந்துள்ளேன். 1965ஆம் வருடத்தின் அந்த கடற்பயணம் ஜலதூதாவுக்கு மிகவும் அமைதி பயணமாக அமைந்தது. தன் பல வருட அனுபவத்தில் அட்லாண்டிக் சமுத்திரம் இவ்வளவு அமைதியாக இருந்து பார்த்ததில்லை என்று கூறினார். அப்படி தான் இருக்கும். ஜலதூதாவின் கேப்டன் பாண்டியா அட்லாண்டிக்கின் அமைதிக்கு காரணம் கிருஷ்ணரின் அருள் என்று பக்திவேதாந்த சுவாமி பதிலளித்தார். அவர் தன் டைரியில் எழுதியிருந்தார், அட்லாண்டிக் கடல் தன் சுயரூபத்தை இந்த பயணத்தில் காட்டியிருந்தால் நான் இறந்தாலும் இறந்திருப்பேன். ஆனால் கிருஷ்ணர் முன்னின்று கப்பலை வழிநடத்தி சமுத்திரத்தை அமைதிப்படுத்தி என்னை காப்பாற்றினார். 35 நாள் பிரயாணத்திற்கு பிறகு ஜலதூதா போஸ்டன் துறைமுகத்தை 1965 செப்டம்பர் 17 காலை 5:30 மணிக்கு அடைந்தது. அங்கு அது ஒரு இருள் 1965 செப்டம்பர் 17 காலை 5:30 மணிக்கு அடைந்தது. அங்கு ஓரிரு நாள் தங்கி நியூயார்க் செல்வதாக இருந்தது. பக்திவேதாந்த சுவாமியின் விசாவில் அவர் 2 மாதமே அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. கடவுளே. ஹரே கிருஷ்ணா. போஸ்டனில் அவர் இமிகிரேஷன் மற்றும் கங்கை இலாக்காவினரின் சோதனைக்குட்பட்ட போது அவரது விசாவில் அமெரிக்காவை விட்டு வெளியே போக வேண்டிய தினமும் குறிப்பிடப்பட்டு முத்திரையிடப்பட்டது. கேப்டன் பாண்டியா பக்திவேதாந்த சுவாமி அவர்களை போஸ்டன் நகருக்குள் ஒரு தடவை போய் வர தன்னுடன் வருமாறு அழைத்தார். ஒரு நடைபாதை பாலத்தை கடந்து அவர் சர்ச்சுகளும் அலுவலகங்களும் மதுபான கடைகளும் அந்த போஸ்டன் நகருக்குள் ஒரு தடவை போய் வர தன்னுடன் வருமாறு அழைத்தார். ஒரு நடைபாதை பாலத்தை கடந்து அவர்கள் சர்ச்சுகளும் போஸ்டனில் அவர் இமிகிரேஷன் மற்றும் சுங்க இலாக்காவினரின் சோதனைக்குட்பட்ட போது அவரது விசாவில் அமெரிக்காவை விட்டு வெளியே போக வேண்டிய தினமும் குறிப்பிடப்பட்டு முத்திரையிடப்பட்டது. கேப்டன் பாண்டியா கேப்டன் பாண்டியா பக்திவேதாந்த சுவாமி அவர்களை போஸ்டன் நகருக்குள் ஒரு தடவை போய் வர தன்னுடன் வருமாறு அழைத்தார். ஒரு நடைபாதை பாலத்தை கடந்து அவர்கள் சர்ச்சுகளும் அலுவலகங்களும் மதுபான கடைகளும்
புத்தக கடைகளும் நைட் கிளப்புகளும் ஓட்டல்களும் உள்ள ஜனநடமாட்டம் அதிகமான பகுதிக்கு வந்தார்கள். அமெரிக்கா நகரம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொண்டார் பக்திவேதாந்த சுவாமி. போஸ்டனில் அவர் தங்கிய குறுகிய காலத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், அவர் அங்கு எழுதிய அமெரிக்காவில் கிருஷ்ண உணர்வை பரப்புவது பற்றிய வங்காள கவிதைகள். இந்த கவிதைகள் சிலவற்றின் மொழிபெயர்ப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அன்புள்ள கிருஷ்ணா, இந்த எதற்கும் உதவாத உயிரின் மீது நீர் கொண்டுள்ள கருணை இவ்வளவு அவ்வளவு அல்ல. இருந்தாலும் நீர் என்னை இங்கு அழைத்து வந்த காரணம் எனக்கு தெரியாது. நான் இங்கு வந்தாயிற்று. இனி நீர் எது வேண்டுமானாலும் செய்ய வைக்கலாம். என்னை வைத்து இங்கு சில காரியங்கள் செய்ய நீர் நினைத்திருக்கிறீர். இல்லை என்றால் இந்த பயங்கரமான இடத்திற்கு என்னை நீர் அழைத்து வர என்ன காரணம் இருக்கப் போகிறது? இங்கு இருக்கும் முக்கால்வாசி மக்கள் அறியாமை மற்றும் புலனின்ப வெறியிலும் மூழ்கியுள்ளார்கள். ஜட வாழ்க்கையில் திளைத்து வாழும் இவர்கள் தாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படி சுந்தரகாண்டத்தில் பார்த்தா ராட்சசெல்லாம் மதுபானம் பாண்டின்னு நைட் கிளப்ஸ்லாம் அங்கே இருக்குது இல்லையா, அமெரிக்கா. அது மாதிரி நைட் கிளப்லாம் அங்கே ஜாலியாக குடியும் கும்மாளமாக இருக்காங்க பற்றியா, சுந்தரகாண்டத்தில் வர்ணிச்சா அப்படியே தெரியும். அதே மாதிரி தான் இங்கே அமெரிக்காவில் இப்படி இருக்காங்க மக்கள். அது மாதிரி ஆஞ்சநேயர் போய் பார்த்து பாரு, இப்படி போல் சுற்றி பார்க்குறாரு. ஆஞ்சநேயர் சாதித்ததும் பெரிய சாதனை. ராட்சச அழிச்சார், ஆனால் ராட்சச குணத்தை அழிக்க போகிறார் ஸ்ரீல பிரபுபாதா. பாருங்கள், அதான் சொல்கிறார், என்னத்துக்காக அமிச்சியோ? ராமரால் அனுப்பப்பட்ட தூதர் ஆஞ்சநேய சுவாமி போல் பகவான் கிருஷ்ணரால் அனுப்பப்பட்ட தூதர் ஸ்ரீல பிரபுபாதா. அதான் சொல்கிறார், அன்புள்ள கிருஷ்ணா, இந்த எதற்கும் உதவாத உயிரின் மீது நீர் கொண்டுள்ள கருணை இவ்வளவு அவ்வளவு அல்ல. இருந்தாலும் நீர் என்னை இங்கு அழைத்து வந்த காரணம் எனக்கு தெரியாது. நான் இங்கு வந்தாயிற்று. இனி நீர் எது வேண்டுமானாலும் செய்ய வைக்கலாம். என்னை வைத்து இங்கு சில காரியங்கள் செய்ய நீர் நினைத்திருக்கிறீர். இல்லை என்றால் இந்த பயங்கரமான இடத்திற்கு லங்கையில் ராட்சசர்கள் இந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்தா மதுபான கடைகளும் ஹோட்டல்களும் நைட் கிளப்லாம் இந்த பயங்கரமான இடத்திற்கு என்னை நீர் அழைத்து வர என்ன காரணம் இருக்கப் போகிறது? இங்கு இருக்கும் முக்கால்வாசி மக்கள் அறியாமை மற்றும் புலனின்ப வெறியிலும் மூழ்கியுள்ளார்கள். ஜட வாழ்க்கையில் திளைத்து வாழும் இவர்கள் தாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வாசுதேவனின் புனித வார்த்தைகளின் சுவையை தெரிந்து கொள்ள இவர்களுக்கு ஆர்வமில்லை. இவர்களுக்கு இதை எப்படி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சுயநலமற்ற உன் கருணை சுயநலமற்ற உன்னுடைய கருணை எல்லாவற்றையும் சாத்தியமாகும். நீ சுகருத்துனா எல்லாருக்கும் நலன் விரும்பி, பக்தர்கள் நலன் விரும்பி. ஆனால் சுயநலமற்ற உன் கருணை எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஏனெனில் உம்மை விட பூரணமானவர் யார் இருக்கிறார்? கிருஷ்ண பக்தியிலும் உணர்விலும் இருக்கும் சுவையையும் மேன்மையையும் இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? நான் பிரார்த்தனை செய்வதெல்லாம் கருணையால் இவர்களிடையே கிருஷ்ண உணர்விலே நிலையான நம்பிக்கை ஏற்பட செய்ய என்னால் முடிய வேண்டும் என்பதே. எல்லா உயிரிலும் உமது மாயா சக்தியில் சிக்குண்டுள்ளது. ஆகவே நீர் விரும்பினால் அவர்கள் இந்த மாயா பிடியிலிருந்து விடுபடலாம். என்னுடைய விருப்பமெல்லாம் நீர் அவர்களை மீட்க வேண்டும் என்பதுதான். ஏனெனில் அப்போதுதான் அவர்கள் உமது வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். துரதிருஷ்டமான எந்த தகுதியும் அற்ற மிகவும் தாழ்ந்த என்னால் எப்படி அவர்களை கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உயர்த்த முடியும்? ஆகவே தான் நான் உன் ஆசீர்வாதத்தை கோருகிறேன். உன் ஆசீர்வாதம் இல்லாமல் எதை செய்யவும் எனக்கு எந்த சக்தியும் இல்லை. எப்படியோ உம்மை பற்றி பேசுவதற்காக என்னை இங்கு அழைத்து வந்து விட்டீர். இதில் வெற்றியோ தோல்வியோ உம்முடைய இஷ்டம். எல்லா உலகங்களுக்கும் குருவே, ஜகத்குருவே, நான் உமது செய்தியை அப்படியே திருப்பி சொல்லப் போகிறேன். நீர் இஷ்டப்பட்டால் என்னுடைய பேச்சை அவர்களுக்கு புரியும் வகையில் அமைக்க வேண்டும். கருணையால் மட்டுமே என் வார்த்தைகள் புனிதமாக்கப்பட வேண்டும். உமது ஆன்மீக செய்தி அவர்களின் இதயத்தில் நுழையுமானால் எல்லாவித துன்பங்களிலிருந்தும் அவர்கள் விடுதலை அடைவார்கள் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. நான் உமது கைப்பாவை. நீர் என்னை இங்கு ஆடுவதற்கு அழைத்து வந்திருந்தால் ஆட்டி வையும். விருப்பப்படியெல்லாம் என்னிடம் பக்தியோ ஞானமோ இல்லை. விருப்பப்படியெல்லாம் ஆட்டி வையும். என்னிடம் பக்தியோ ஞானமோ இல்லை. ஆனால் உமது புனித திருநாமத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்னை பக்தி வேதாந்தா என்று அழைக்கிறார்கள். நீர் விரும்பினால் என் பெயரை கேட்டார் போல் நான் நடக்க முடியும். மிகவும் தாழ்ந்த முக்கியத்துவம் இல்லாத யாசகன் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஜலதுதா கப்பலில் இருந்து போஸ்டன் மலாசிசே டஸ் செப்டம்பர் 18, 1965. செப்டம்பர் 19 ஜலதுதா நியூயார்க் புரூக்ளினில் செப்டம்பர் 19 ஜலதுதா நியூயார்க் புரூக்ளினில் நங்கூரமிடப்பட்டு நின்றது. பக்தி வேதாந்த சுவாமி நியூயார்க்கின் பிரமிக்க வைக்கும் கட்டடங்களையும் பிரசித்தி பெற்ற எம்பயர் ஸ்டேட் கட்டிடம் மற்றும் லிபர்ட்டி சிலையையும் பார்த்தார். ஒரு விருந்தாவன வாசி என்பதற்கு ஏற்ப பக்தி வேதாந்த சுவாமியின் தோற்றமும் உடையும் அமைந்திருந்தது. கழுத்தில் துளசி மாலை, இடுப்பில் எளிமையான காவி நூல் வேட்டி, கையில் ஜபமாலை, தோளில் ஒரு பழைய துண்டு, தங்க நிறமான உடல், குடுமி தவிர நன்கு சவரம் செய்யப்பட்ட தலை, நெற்றியில் பளிச்சென்று வைஷ்ணவ திலகம், கால்களில் ரப்பர் செருப்புகள் இவைகள் கலந்த தோற்றம் இந்தியாவில் ஒரு மாதிரியாக தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவில், அதிலும் நியூயார்க்கில் இப்படிப்பட்ட தோற்றமுடையவரை பார்ப்போம் என்று யாரும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். இடத்திற்கு தகுந்த வேடம் போடாமல் அமெரிக்காவிற்கு வந்த முதல் வைஷ்ணவ சந்நியாசி பக்தி வேதாந்த சுவாமி அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நியூயார்க் வாசிகள் விந்தையான தோற்றத்துடன் பலர் அவ்வப்போது நகருக்குள் வருவதை அறிவார்கள். அதனால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மேல் தனிப்பட்ட கவனம் எதுவும் செலுத்துவதில்லை. பென்சில்வேனியாவை சேர்ந்த திரு அகர்வால் தான் பக்தி வேதாந்த சுவாமிக்கு உதவி செய்ய இருப்பவர். தன்னை வரவேற்க யாராவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிந்தும் கப்பலை விட்டு இறங்கி துறைமுகத்தில் காலை வைத்ததும் அவருக்கு அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் என்று தெரியவில்லை. கப்பலை விட்டு இறங்கி துறைமுகத்தில் காலை வைத்ததும் அவருக்கு அடுத்து என்ன செய்யப் போகிறோம் என்று தெரியவில்லை. இடது பக்கம் போவதா வலது பக்கம் போவதா என்று கூட தெரியவில்லை. துறைமுகத்தை விட்டு வெளியே வருகையில் அவரை பயணிகள் உதவும் நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் சந்தித்து தான் அகர்வால் அவர்களால் பக்தி வேதாந்த சுவாமியை அழைத்து வர அனுப்பப்பட்டதாக கூறினார். பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் என்ற இடத்தில் உள்ள அகர்வாலின் வீட்டுக்கு பக்தி வேதாந்த சுவாமி காலை 4 மணிக்கு போய் சேர்ந்தார். அகர்வால் பக்தி வேதாந்த சுவாமியை சோபாவில் படுத்து ஓய்வெடுக்குமாறு கூறினார். அகர்வாலின் வீடு முன்னரை சாப்பாட்டு அறை மற்றும் சமையல் அறை தவிர மாடியில் 2 படுக்கை அறைகளுடன் பாத்ரூம்களும் கொண்டதாக இருந்தது. கோபால் அகர்வால் என்பது அவரின் முழு பெயர். இந்த வீட்டில் அவர் தன் அமெரிக்க மனைவி சாலி மற்றும் 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். தங்கள் வீட்டின் இட நெருக்கடி காரணமாக சுவாமி அவர்கள் YMCAவில் அறையெடுத்து தங்கி பகல் வேளையில் மட்டும் தங்கள் வீட்டுக்கு வந்து போனால் அவருக்கு வசதியாக இருக்கும் என்று எண்ணினார்கள். இட நெருக்கடியை விட ஒரு அமெரிக்க வீட்டின் சூழ்நிலையில் அவர் தன்னை எப்படி ஐக்கியப்படுத்தி கொள்ள முடியும் என்ற கேள்விதான் அவர்களை மிகவும் பாதித்தது. செப்டம்பர் 22 அகர்வால் வீட்டுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து சுவாமி திறந்த பாகவதம் புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு நிற்பது போல் சில படங்கள் எடுத்து சென்றார். இந்த புகைப்படத்துடன் பட்லர் ஈகிள் என்ற பத்திரிகையில் பக்தி யோகத்தின் தூதர் என்ற தலைப்புடன் செய்தி வெளியானது. இந்த செய்தியின் சில வரிகள்: ஒரு மாநிறமுள்ள மனிதர் சிறிது சாயம் போன காவி உடையில் வெள்ளை நிற ரப்பர் காலணிகளுடன் ஒரு சிறிய காரிலிருந்து பட்லரின் YMCAவில் வந்து இறங்கினார். அவர்தான் பக்தி வேதாந்த சுவாமி, இந்தியாவிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு வந்துள்ள ஆன்மீக தூதர். இந்த கட்டுரையில் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி கூறுகையில் பைபிள் போன்ற புத்தகம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பக்தி வேதாந்த சுவாமி மிகவும் கற்ற ஒரு குரு என்றும் சொல்லியிருந்தது. இந்த கட்டுரை செய்தியில் என்னுடைய குறிக்கோள் மக்களின் மனதில் உறங்கி கிடக்கும் கடவுள் உணர்வை தட்டி எழுப்புவதுதான். கடவுள் சகல ஜீவராசிகளுக்கும் தந்தை.
ஆத்மாவின் படிப்படியான முன்னேற்றத்தில் மனித ஜென்மம் என்பது அரிதானது. கடவுளை உணர்ந்து பூரணத்துவம் அடைவதற்காக உருவானது. மானிட ஜென்மம் எடுத்த நாம் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மறுபடியும் பல ஜென்மங்கள் எடுத்து அவதியுற நேரிடும் என்று பக்திவேதாந்த சுவாமி கூறியிருந்தார். மேலும் பக்திவேதாந்த சுவாமி எப்படி ஒரு துறவி போல் வாழ்கிறார் என்பதையும், எப்படி அவர் 6 வாரங்கள் கடல் வழியாக அமெரிக்கா வந்தார் என்பதையும், அகர்வால் வீட்டில் அவர் தன் உணவை தானே சமைத்து கொள்ளும் அபூர்வமான முறை, ஒன்றின் மேல் ஒன்றாக வெண்கல பாத்திரங்களை அடுப்பின் மேல் வைத்து ஒரே சமயத்தில் அவர் அரிசி, பருப்பு, காய்கறிகள் இவற்றை வேக வைக்கும் முறை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தது. அவர் கண்டிப்பாக தாவர உணவை மட்டுமே உண்பவர் என்றும் கூறியிருந்தது. அமெரிக்கர்கள் மட்டும் சிறிது ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் காண்பித்தால் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சுவாமி கூறியதாகவும் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருந்தது. பக்திவேதாந்த சுவாமி பலதரப்பட்ட மக்களை சந்தித்து பேசினார். இதில் பல அரிமா கழகங்களும் அடங்கும். ஒரு சமயம் புனித டேவிஸ் செமினரி கல்லூரியில் உரை நிகழ்த்தினார். இதை தவிர வழக்கமாக அகர்வால் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளுடன் பேசுவார். அந்த அனுபவங்களிலிருந்து அமெரிக்காவில் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதை உணர்ந்தார். இந்தியாவிலிருந்து சிறிது உதவி இருந்தால் இதை நன்கு செய்ய முடியும் என்று எண்ணினார். அவர் அமெரிக்கா வந்து 1 மாதம் ஓடிவிட்டது. இன்னும் 1 மாதமே அவர் தங்கலாம் என்ற நிலை. இதனால் நியூயார்க் சென்று தனது பிரச்சாரத்தை ஆரம்பிப்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். ஆனால் முதலில் பிலடெல்பியா சென்று நார்மன் புரோவன் என்ற சம்ஸ்கிருத பேராசிரியரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். சந்நியாசி என்ற முறையில் பக்திவேதாந்த சுவாமி ஒரே இடத்தில் தங்காமல் இடம் விட்டு இடம் போக பழகி கொண்டவர். பட்லர் என்ற இடத்தில் இருந்த அமைதியான வாழ்க்கையை விட்டு விலகி போவது அவருக்கு எந்த விதமான மன கஷ்டத்தையும் தரவில்லை. அகர்வால் வீட்டில் இருந்த குடும்ப சூழ்நிலையில் அவருக்கு எந்த பற்றும் ஏற்பட்டு விடவில்லை. இருந்தாலும் அவர் அங்கு தங்கிய 1 மாதம் அவருக்கு பெரும் உதவியாக இருந்தது. அந்த 1 மாதத்தில் அமெரிக்கர்கள் பற்றியும் அவர்கள் வாழ்க்கை முறை பற்றியும் ஓரளவு தெரிந்து கொள்ள அது உதவியது. மேலும் அவரது உடல்நிலையிலும் தான் சொல்ல விரும்புவதை சொல்லி அமெரிக்கர்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் என்ற தனது ஆற்றலிலும் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. சைவ உணவு தயாரிப்பதற்கான வசதிகள் அமெரிக்கர்களுக்கு இருப்பதும், தன்னுடைய ஆங்கில உச்சரிப்பை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்ததும் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இங்கொரு முறை அங்கொரு முறை உரை நிகழ்த்துவதில் அதிக பலன் இருப்பதாக அவருக்கு தெரியவில்லை. ஏற்கனவே உள்ள மதங்களிலிருந்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்பினாலும் தனிப்பட்ட முறையில் பலர் அவர் சொல்வதை கேட்டு மிகவும் விருப்பமாக இருந்தனர். அக்டோபர் 18ஆம் தேதி அவர் பட்லரை விட்டு பிலடெல்பியா வழியாக நியூயார்க் போக கிளம்பினார். சாலி என்ற பெண் சொல்கிறாங்க, 1 மாத காலம் அவர் எங்களோடு இருந்ததில் அவர் மேல் எனக்கு ஒருவித பாசமே ஏற்பட்டு விட்டது. அவர் எங்களை விட்டு பிரிந்து போவதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பிலடெல்பியாவில் 2 நாள் தங்கி உரை நிகழ்த்திவிட்டு நியூயார்க் செல்லப் போகிறேன் என்றார். நியூயார்க்கில் அவருக்கு யாரை தெரியும்? யாராதரும் இல்லாமல் அங்கு அவர் செல்கிறார் என்பது என்னை பெரும் சங்கடத்தில் ஆழ்த்தியது. எனக்கு மனதே சரியில்லாமல் போய்விட்டது. அவர் நியூயார்க்குக்கு கிளம்பிய அந்த இரவு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என் கணவர் சுவாமியை பிட்ஸ்பர்க்குக்கு பஸ்ஸில் ஏற்றிவிட அழைத்து சென்றார். என் கணவர் சுவாமியிடம் நாணயங்களை கொடுத்து எப்படி அவைகளை உபயோகித்து பஸ் ஸ்டாண்டுகளில் உள்ள பாத்ரூம்களை பயன்படுத்தலாம் என்று விளக்கினார். ஏனென்றால் என் கணவருக்கு சுவாமி ஒரு நாளைக்கு 2-3 அந்த சாலின்ற பெண், வெளிநாட்டு பெண், இந்த அகர்வாலுடைய மனைவி சாலி, அந்த அம்மா பின்னாடி சொல்கிறாங்க, இது போலெல்லாம் அவர் எங்களை விட்டு பிரிந்து பிரபுபாதம் எங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது நியூயார்க்கு போகும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ அவர் எப்படி அந்த காசுக்கெல்லாம் பயன்படுத்தி பாத்ரூம் பயன்படுத்துகிறேன் அப்படின்றது அவங்க வீட்டுக்காரர் அகர்வால் சொன்னதெல்லாம் இந்த அம்மா சொல்கிறாங்க. என் கணவருக்கு சுவாமி ஒரு நாளைக்கு 2-3 தடவை குளிப்பது அவசியம் என்று தெரியும். எவை அவர் சாப்பிட தகுதியானது என்று எடுத்து கூறினார். நாணயங்களை ஒரு கால்
நாணயங்களை ஒரு காலுறையில் போட்டு அதை சுவாமியிடம் கொடுக்க அவர் எங்களிடமிருந்து விடை பெற்றார். பக்திவேதாந்த சுவாமிக்கு நியூயார்க்கில் யாரையும் தெரியாது. அவரிடம் இருந்தது டாக்டர் மிஸ்ரா என்பவரின் விலாசம் மட்டுமே. பட்லரிலிருந்து அவர் இந்த ராமமூர்த்தி மிஸ்ராவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்துடன் பம்பாயிலிருந்து தன்னை ராமமூர்த்தி மிஸ்ராவுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் தன் நண்பர் ஒருவரில் கடிதத்தையும் இணைத்திருந்தார். கடிதம் தவிர மிஸ்ராவுடன் ஒரு முறை டெலிஃபோனிலும் பேசியிருக்கிறார். அப்படி பேசும்போது மிஸ்ரா சுவாமி அவர்களை தன்னை நியூயார்க்கில் வந்து பார்க்குமாறு கூறியிருந்தார். நியூயார்க்கின் போர்ட் அதாரிட்டி பஸ் நிலையத்தில் அவர் சென்று இறங்குகையில் ராமமூர்த்தி மிஸ்ராவின் மாணவன் ஒருவன் சுவாமி அவர்களை சந்தித்து இந்தியா சம்பந்தமான ஒரு விழா நடக்கும் இடத்திற்கு கூட்டிச் சென்றான். அங்கு பக்திவேதாந்த சுவாமி மிஸ்ரா ரவிசங்கர் மற்றும் அவரது சகோதரன் உதயசங்கர் ஆகியோரை சந்தித்தார். அங்கிருந்து அவர் மிஸ்ராவுடன் ஹூட்சன் நதிக்கரையில் உள்ள மிஸ்ராவின் பிளாட்டுக்கு சென்றார். ஹூட்சன் நதியை பார்த்தபடி பெரிய ஜன்னல்களை உடைய மிஸ்ராவின் அப்பார்ட்மெண்ட்டு 4வது மாடியில் இருந்தது. தனது அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அறையை சுவாமிக்கு ஒதுக்கினார் மிஸ்ரா. டாக்டர் மிஸ்ரா ஒரு பகட்டான நாடக பாணியான மனிதர். பேசும்போது கைகளை பல விதத்தில் அசைத்து சேட்டை செய்வதும் கண்களை இப்படியும் அப்படியும் சுழற்றுவதும் அவரது வழக்கம். குரு என்றால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டு யதார்த்தமாக இல்லாமல் தன்னை நியூயார்க் மக்களிடையே அப்டவுன் சுவாமி என்று பிரபலப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் அடிக்கடி உபயோகித்த வார்த்தைகள் லவ்லி பியூட்டிஃபுல். தன்னை சன்னியாசி என்று கூறிக்கொண்ட போதும் அவர் சன்னியாசிக்கான காயுடை அணிவதில்லை. அதற்கு பதிலாக நேரு அணிந்தது போன்ற ஜாக்கெட்டும் காலுறையும் அணிந்திருந்தார். பக்திவேதாந்த சுவாமி தங்க நிறம், மிஸ்ராவோ கருப்பு. மொட்டையோ குடுமியோ வைக்காமல் மிஸ்ரா தன் கருப்பு மயிரை அடர்த்தியாக வளர்த்திருந்தார். 44 வயது ஆகியிருந்தும் பார்ப்பதற்கு பக்திவேதாந்த சுவாமியின் மகன் போல் காட்சியளித்தார். பக்திவேதாந்த சுவாமி மிஸ்ராவை சந்தித்த நேரம் மிஸ்ராவுக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லாத நேரம். பக்திவேதாந்த சுவாமியின் வரவு அவருக்கு ஒரு மருந்து போல் உதவியது. டாக்டர் மிஸ்ரா கூறுகிறார், பக்திவேதாந்த சுவாமியின் வரவு எனக்கு ஒரு நல்வரவாக அமைந்தது. அவர் அன்பால் என்னை அடிமைப்படுத்தி விட்டார். அவர் அன்பின் அவதாரம். அவர் வந்த சமயம் நான் எலும்பும் தோலுமாக இழைத்திருந்தேன். என்னை மறுபடியும் ஆரோக்கியத்திற்கு கொண்டு வந்ததே அவர்தான். அவர் தயாரித்த பிரசாதம், கிருஷ்ணரிடம் அவருக்கு இருந்த பக்தி, இவைதான் என்னை காப்பாற்றியது. நான் சமையலை பொறுத்தவரை ஒரு சோம்பேறி. ஆனால் பக்திவேதாந்த சுவாமி விடியற் காலையில் எழுந்து சமைக்க ஆரம்பித்து விடுவார். அவர் எனக்கு கொடுத்தது சாதாரண ரொட்டி அல்ல, மகா பிரசாதம். அது என் உயிரை காப்பாற்றியது. எவ்வளவு நாட்கள் உயிருடன் இருப்போம் என்பதே சந்தேகமாக இருந்தது எனக்கு. பசியோ இல்லையோ குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் என்ற அவரது கண்டிப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. எழுந்து வா, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடலாம் என்று கூறுவார். நான் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்து விடுவேன். சில சமயங்களில் பக்திவேதாந்த சுவாமி மிஸ்ராவுடன் நான் அமெரிக்கா வந்ததன் நோக்கம் பற்றி பேசுவார். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் கிருஷ்ண உணர்வை பரப்ப வேண்டும் என்ற தனது குரு மகாராஜின் கனவை பற்றி குறிப்பிடுவார். இப்படி பேசுகையில் டாக்டர் மிஸ்ராவை தனக்கு உதவுமாறு பலமுறை கேட்டுக்கொண்டார். ஆனால் டாக்டர் மிஸ்ராவோ ஒவ்வொரு முறையும் ஒரு சாக்குப்போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்வார். தன் ஆசிரியர் தொழிலுக்கே நேரமில்லை என்றும் தான் விரைவில் இந்தியா திரும்புவதாகவும் சொல்வார் மிஸ்ரா. சில வாரங்கள் கழித்து பக்திவேதாந்த சுவாமியை தன் வீட்டில் தங்க வைத்திருப்பதில் சில சங்கடங்கள் ஏற்பட்டதால் அவரை சென்ட்ரல் பார்க் அருகில் 5வது மாடி ஒன்றில் இருந்த தனது யோகா பள்ளியில் போய் தங்க வைக்க ஏற்பாடு செய்தார் மிஸ்ரா. இந்த யோகா மையம் கட்டிடத்தின் மத்தியில் அமைந்திருந்தது. இந்த மையத்தின் அலுவலகத்தோடு இணைந்த தனிப்பட்ட ஜன்னலே இல்லாத அறையில் பக்திவேதாந்த சுவாமி தங்கினார். டாக்டர் மிஸ்ராவின் தத்துவம் பக்திவேதாந்த சுவாமியின் தத்துவத்திற்கு நேர்மாறானது. மிஸ்ரா ஒரு கடைந்தெடுத்த மாயாவாதி.
மிஸ்ராவை பொறுத்தவரையில் கடவுள் உருவம் இல்லாதவர். மிஸ்ராவை பொறுத்தவரையில் கடவுள் உருவம் இல்லாதவர். ஆனால் பக்திவேதாந்த சுவாமியோ கடவுளுக்கு தனிப்பட்ட உருவம் உண்டு என்று சொல்பவர். கடவுளை அவரது தனிப்பட்ட உருவத்தோடு உணர்வதுதான் கடவுளை உணர்வதற்கான முறைகளில் தலையாயனது. கடவுளை அவர் தனிப்பட்ட உருவத்தோடு உணர்வதுதான் கடவுளை உணர்வதற்கான முறைகளில் தலையானது என்று அழுத்தம் திருத்தமாக கூறுபவர் பக்திவேதாந்த சுவாமி. எப்படி சூரிய ஒளி சூரியனுக்கு கட்டுப்பட்டதோ அதுபோல் உருவமற்ற பிரம்மன் என்பது உருவத்தோடு கூடிய பகவானுக்கு கட்டுப்பட்டது. இந்த தீர்மானம்தான் ராமானுஜர், மத்வாச்சாரியார் போன்ற ஆச்சாரியர்களால் போதிக்கப்பட்டது. டாக்டர் மிஸ்ராவோ கடவுளுக்கு உருவமில்லை, உருவ வழிபாடு ஒரு மாயை என்று கற்பித்த சங்கரரை பின்பற்றினார். ஆனால் பக்திவேதாந்த சுவாமி போதிக்க விரும்பிய தத்துவம் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எல்லாம் வல்ல பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு நித்திய தொண்டன். டாக்டர் மிஸ்ராவின் தத்துவப்படி ஜீவாத்மாவுக்கு தனித்தன்மை ஒன்றும் கிடையாது. தனிப்பட்ட உயிருக்கும் இறைவனுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. ஆகவே கடவுளை தனியாக துதிப்பதற்கு அவசியமில்லை. அநேகமாக சொல்லப்போனால் அவர் கொள்கைப்படி எல்லாம் ஒன்றே. நாம் எல்லோரும் பரமானவர்கள் என்றால் ஏன் இந்த உலகத்தில் கிடந்து துன்பப்பட வேண்டும் என்று பக்திவேதாந்த சுவாமி கேட்க, அதற்கு மிஸ்ரா தற்காலிகமாக பரமானது மாயைக்கு கட்டுப்படும் போது துன்பப்படுகிறது என்றும் ஹதயோகா மூலம் மறுபடியும் இந்த பரமானது தன் உண்மை நிலையை அடைகிறது என்றும் கூறுவார். ஆனால் பக்திவேதாந்த சுவாமி பரமானதை மாயை ஆட்கொண்டால் மாயை அல்லவோ உயர்ந்ததாக ஆக முடியும் என்று கேட்டு மிஸ்ராவின் வாயை அடைத்து விடுவார். இதனால் பக்திவேதாந்த சுவாமி மிஸ்ராவை ஒரு மாயாவதியாகத்தான் கருதினார். பக்திவேதாந்த சுவாமிக்கு இந்த மாயாவாதம் வெறுப்பூட்டுவதாக மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட தர்க்கம் பகவானை அவமானப்படுத்துவதாகவும் தோன்றியது. சாது என்ற முறையில் பக்திவேதாந்த சுவாமி தற்காலிகமாக மாயாவதியான மிஸ்ராவின் ஆதரவில் இருக்க வேண்டியிருந்தது. இது அவருக்கு தணல் மேல் நிற்பது போல், நெருப்பு மேல் நிற்பது போல் துன்பத்தை தந்தது. கிருஷ்ணரை பற்றி அப்பழுக்கு இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் பேசவே அவர் அமெரிக்கா வந்தார். ஆனால் மிஸ்ராவின் கீழ் அவருக்கு பல தடைகள். பட்லரில் அவருக்கு குடும்ப சூழ்நிலை தடையாக இருந்தது. இங்கோ வேறு விதமான தொல்லை. அவர் அன்போடு நடத்தப்பட்டாலும் அவரை ஒரு ஆபத்தாகவே மிஸ்ரா கருதினார். பக்திவேதாந்த சுவாமியின் வாயிலிருந்து வரும் கபடமில்லாத கிருஷ்ணரை பற்றிய புகழுரைகளை தன் மாணவர்கள் கேட்கக்கூடாது என்பதில் குறியாக இருந்தார் மிஸ்ரா. நவம்பர் 8ஆம் தேதி அன்று பக்திவேதாந்த சுவாமி தன் ஆன்மீக சகோதரரான தீர்த்த மகாராஜுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த தீர்த்த மகாராஜ் அப்போதுதான் கௌடியா மடத்தின் தலைவராக ஆகியிருந்தார். இந்த கடிதத்தில் பக்திவேதாந்த சுவாமி தங்கள் குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்களின் கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்கான மையங்கள் பலவற்றை மேற்கத்திய நாடுகளில் நிறுவ வேண்டும் என்ற ஆசையை நினைவூட்டினார். ஏன்னா சித்தாந்த சரஸ்வாமி சுவாமி பக்தி சித்தாந்த சரஸ்வாமி அதுதான் ஆசைப்படுறாரு அப்படின்றது நினைவூட்டினாராம். பலவற்றை மேற்கத்திய நாடுகளில் நிறுவ வேண்டும் என்ற ஆசையை நினைவூட்டினார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்கள் கிருஷ்ண உணர்வை பரப்பும் வகையில் உலகில் பல மையங்களை நிறுவ எண்ணினார். பலமுறை அவர் தன் கீழ் இருந்த சன்னியாசிகள் சிலரை இங்கிலாந்துக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அனுப்பி வைத்தார். ஆனால் எந்தவித பயனும் ஏற்படவில்லை. மாயாவாதத்தை பரப்பும் வகையில் பல பிரிவினர்கள் அமெரிக்கா அனுப்பிச்சிருக்காரு சித்தாந்த சரஸ்வதி சுவாமி லண்டனுக்கெல்லாம். ஆனால் பயனில்லை, ஐரோப்பியெல்லாம் பயன்படலை. பிரபுபாதாவால் தான் உலகமே பிரகாசமாக இருக்குது. மாயாவாதத்தை பரப்பும் வகையில் பல பிரிவினர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்தமான கட்டிடங்களும் மற்ற வசதிகளும் இருந்தும் அவர்களால் மக்களை வசீகரிக்க முடியவில்லை. ராமகிருஷ்ணா மிஷனை சேர்ந்த நிதிலானந்தா என்பவரிடம் பேசுகையில் அமெரிக்க மக்களிடையே பக்தி யோகாவிற்கு நல்ல வரவேற்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார் பக்திவேதாந்த சுவாமி. கௌடியா மடத்தின் தலைவர்கள் நியூயார்க்கில் ஒரு கிளையை துவக்கினால் தான் அதற்கு தலைமையேற்று நடத்த முடியும் என்றும் தனக்கென்று ஒரு கட்டிடம் இல்லாமல் அவர்கள் இந்த நகரில் பிரச்சாரம் செய்வது என்பது முடியாத காரியம் என்றும் குறிப்பிட்டார். நியூயார்க் மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் கூட கிளைகள் நிறுவலாம் என்றும் பக்திவேதாந்த சுவாமி எழுதியிருந்தார். ஆன்மீகவாதிகள் என்று கூறிக்கொண்டு இந்தியாவின் ஆன்மீக தத்துவத்தை எடுத்து கூறாத பல பிரிவினர்கள் தங்களுக்கென்று கட்டிடங்கள் வாங்கும்போது ஆன்மீகவாதிகள் என்று கூறிக்கொண்டு இந்தியாவில் ஆன்மீக தத்துவத்தை எடுத்து கூறாத பல பிரிவினர்கள் தங்களுக்கென்று கட்டிடங்கள் வாங்கும்போது கௌடியா மடத்திற்கென்று
ஒன்றுமில்லாமல் இருப்பது வேதனைக்குரியது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் எழுதிய 3 வாரத்திற்கு பிறகு தீர்த்த மகாராஜிடமிருந்து ஒரு பதில் வந்தது. தன் ஆன்மீக சகோதரர்களும் கௌடியா மடங்களின் பல்வேறு தலைவர்களும் ஒற்றுமை இல்லாமல் செயல்பட்டு வருகிறார்கள் என்றும், ஒவ்வொருவரும் அவர்களுடைய கட்டிடங்களை பராமரிப்பதிலேயே நாட்டம் கொண்டிருக்கிறார்கள் என்றும், சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் குறைவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டு இருந்த அவர், நிலைமை இப்படி இருக்கையில் நியூயார்க்கில் ஒரு கிளை திறக்க வேண்டும் என்ற பக்திவேதாந்த சுவாமியின் எண்ணத்தை எப்படி அவர் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று வினவினார். இதற்கான பக்திவேதாந்த சுவாமி எடுக்கும் முயற்சிகளை அவரின் தனிப்பட்ட பிரயத்தனமாகத்தான் பார்ப்பார்கள் என்றும் கூறியிருந்தார். மொத்தம் உதவ மாட்டோம், அது மொத்தம் உதவ வரல. சரி, ஓகே, அது மொத்தம் உதவி வரல. இருந்தும் விடாமல் பக்திவேதாந்த சுவாமி மத பிரச்சாரகர்கள் என்ற முறையில் அவர்களின் கடமைகளை சுட்டிக்காட்டி தன்னுடைய மற்றும் அவர்களின் குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்களின் கிருஷ்ண பக்தியை உலகெங்கிலும் பரப்ப வேண்டும் என்று குறிக்கோளை நினைவுபடுத்தி மறுபடியும் எழுதினார். ஆனால் இதற்கு வந்த பதிலோ ஏமாற்றம் தருவதாக இருந்தது. இந்த பதிலில் தீர்த்த மகாராஜ் பக்திவேதாந்த சுவாமியின் முயற்சியை குறை கூறவில்லை. ஆனால் கௌடியா மடத்தின் சொத்துக்களை இதற்காக செலவிட முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். மன்ஹாட்டன் பகுதியில் தனியாக பக்திவேதாந்த சுவாமி இங்கும் அங்குமாக வாக்கிங் போகும்போது பலரை சந்தித்து தெரிந்து வைத்து கொண்டிருந்தார். இதில் துருக்கிய நாட்டு யூதர் ரூபன் என்பவர் ஒருவர். இந்த ரூபன் பக்திவேதாந்த சுவாமியை ஒரு பூங்காவில் சந்தித்தார். எல்லோருடனும் எளிதில் பழகும் சுபாவம் உடைய ரூபன் சுவாமியுடன் சகஜமாக உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். ரூபன் கூறினார், பக்தர்கள் நிரம்பி வழியும் பல கோயில்களை தன்னால் விரைவில் நிர்மாணிக்க முடியும் என்று அறிந்திருப்பவர் போல் பக்திவேதாந்த சுவாமிகள் பேசுவார். தான் ஏழை இல்லை, பணக்காரன் என்றும் கூறுவார். கோயில்களும் புத்தகங்களும் எதிரே தெரிகின்றது, காலம்தான் அவைகளை என்னிடமிருந்து தற்போது பிரித்திருக்கிறது என்று சொல்வார். அவர் எப்போதும் நாம் என்றே குறிப்பிடுவார். அவர் அடிக்கடி தன்னை அமெரிக்கா போக சொல்லி கட்டளையிட்ட தன் குருவை பற்றி பேசுவார். அப்போது அவரை பின்பற்றுபவர் என்று யாரும் இல்லாத போதும் நான் தனியன் இல்லை என்று சொல்லுவார். ஆனால் எனக்கு அவர் தனிமையில் இருப்பதாகவே தோன்றியது. யார் சொல்கிறது? அந்த ரூபன்றது சொல்கிறார். பின்னாடி ஜனவரி 30ஆம் தேதி அமெரிக்க கிழக்கு கடற்கரை பகுதிகளை பெரும் பனிப்புயல் தாக்கியது. ஒரே நாளில் 7 அங்குல பனி பெய்தது. மணிக்கு 50 மைல் வேகத்தில் புயலும் அடித்தது. கடும் குளிரிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வசதி இல்லாதவர்களுக்கு நகர நிர்வாகம் அடைக்கலமும் உணவும் அளித்தது. விமான நிலையம் மூடப்பட்டு ரயில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தனி ஆளான பக்திவேதாந்த சுவாமியை பொறுத்தமட்டில் இது மாதிரியான இயற்கையின் சீற்றமும் பத்திரிகையின் மூலம் அவர் அறிந்த உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்து வரும் போர்களும் கலியுகத்தின் அறிகுறிகளாகத்தான் பட்டது. இந்த கலியுகத்தில் துன்பங்களும் வேதனைகளும் தவிர வேறு எதுவும் நிகழ வாய்ப்பில்லை. ஆனால் தன்னால் மட்டும் நியூயார்க்கில் ஒரு ராதாகிருஷ்ணா கோயில் நிறுவ முடியுமானால் அவதியுறும் நியூயார்க் மக்களை காப்பாற்றலாம் என்று எண்ணினார். எல்லாம் வல்ல கிருஷ்ணரால் முடியாதது எது? இந்த பயங்கரமான கலியுகத்தில் நடுவிலும் அவரால் ஒரு பொற்காலத்தை தோற்றுவிக்க முடியும். அமெரிக்கர்கள் மட்டும் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தார்களானால் உலகம் பூராவும் அவர்கள் பின்னால் செல்ல தயங்காது. பனி என்றும் புயல் என்றும் பாராமல் பக்திவேதாந்த சுவாமி தான் ஆரம்பிக்க நினைக்கும் கிருஷ்ண உணர்வு இயக்கத்துக்கு எங்கு உதவி கிடைக்கும் என்று மனம் தளராமல் தேடி அலைந்தார். அமெரிக்காவில் தங்குவதற்கான விசா முக்கால்வாசி முடிந்துவிட்ட நிலையில் பக்திவேதாந்த சுவாமி மன்ஹாட்டன் தெருக்களிலும் சாலைகளிலும் தனிமையில் நடக்கையில் யார் அவருடைய சிறிய உருவத்தை பார்த்திருந்தாலும் அவருடைய வெளித்தோற்றத்தை தான் பார்த்திருக்க முடியும். அவர் உடல் அங்கு இருந்ததே தவிர உள்ளமும் உணர்வும் மன்ஹாட்டனில் இல்லை. கிருஷ்ணரே கதி என்ற நிலையில் ஆழ்ந்திருந்தது. இந்தியாவிலிருந்து ஜலதூதா கப்பலில் அவர் வரும்போது அவருக்கு 2 முறை மாரடைப்பு ஏற்பட்ட போது இருந்த மனநிலை அதுதான். 2 முறை மாரடைப்பு ஏற்பட்ட போது இருந்த மனநிலைதான் அது. அவர் ஏற்கனவே வெற்றி அடைய ஆரம்பித்து விட்டார். நியூயார்க்கில் ஒரு கோயில் கட்டி ஸ்ரீ ராதாகிருஷ்ணாவை குடிவைக்க வேண்டும் என்று விரும்பினார். இது அதுவரை முடியாத போதும் நியூயார்க் போன்ற நகரத்தில், அதுவும் கடும் குளிரிலும் அவரால் கிருஷ்ணரை பற்றியே 24 மணி நேரம் நினைக்க முடிகிறது என்றால் அதுவே ஒரு வெற்றிதானே. மற்றவர்கள் அறிந்து ஒத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ அது வேறு விஷயம்.
அவர் பாகவதத்தை மொழிபெயர்க்காத நாளே இல்லை. கிருஷ்ணருக்கு உணவு படைக்காத நாளே இல்லை. கிருஷ்ணரை பற்றி பகவத்கீதையை பற்றி பேசாத நாட்களே கிடையாது. என்னை எல்லாவிடத்திலும் எல்லாவற்றையும் என்னிடத்திலும் பார்ப்பவரிடமிருந்து நான் என்றும் போக மாட்டேன். என்னை எல்லாவற்றையும் என்னிடத்திலும் பார்ப்பவர்களிடமிருந்து நான் என்றும் போக மாட்டேன். அவர்களும் என்னை இழப்பதில்லை என்று கீதையில் கூறுகிறார் கிருஷ்ணர். மேலும் கிருஷ்ணர் கூறுகிறார், என்னுடைய பக்தனை யாராலும் முறியடிக்க முடியாது. நமே பக்த பிரணஷ்யதி. இதில் பக்திவேதாந்த சுவாமிக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தங்களிடையே உலவும் ஒரு புனிதமான கிருஷ்ண பக்தரை அமெரிக்கர்கள் அடையாளம் கண்டு கொண்டு பயனடைவார்களா என்பதுதான் கேள்வி. அந்த தருணத்தில் அவரை விளையாட்டாக எடுத்து கொண்டார்களே தவிர அவரது முக்கியத்துவத்தை உணர்பவர்களாகவே இல்லை. அந்த தருணத்தில் அவரை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்களே தவிர அவரது முக்கியத்துவத்தை உணர்பவர்களாக இல்லை. பிப்ரவரி 15ஆம் நாள் பக்திவேதாந்த சுவாமி மிர்சாவில் அறையை காலி செய்துவிட்டு 2 மாடி கீழே உள்ள அறையின் 307 குடியேறினார். இந்த இடமாற்றம் அவருக்கு மிர்சாவிடம் இருந்து விடுதலை அளித்தது. ஏன்னா மிர்சா அருவவாதி. தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்று அவர் எண்ணம் நிறைவேறியது. ஆனால் ரூம் எண் 307 குடியிருப்பதற்கோ ஆசிரமமாக நடத்தப்படுவதற்கோ வகுப்பு நடத்தும் இடமாக உபயோகப்படுத்துவதற்கோ எந்த வகையிலும் தகுதியற்றதாக இருந்தது. அது ஒரு சிறிய குறுகிய அலுவலக அறை. எந்தவித மேஜை நாற்காலியோ டெலிஃபோனோ கிடையாது. முன்பக்கம் பனி கண்ணாடியால் ஆன கதவு. அவர் தனது உடைமைகளை தரையில் வைத்து கொண்டு இரவு தரையில்தான் படுக்க வேண்டும். சமைப்பதற்கோ குளிப்பதற்கோ ஒருவித வசதியும் இல்லை. இதனால் அவர் தினமும் மிர்சாவின் அபார்ட்மெண்ட்டுக்கு நடக்க வேண்டியிருந்தது. பக்திவேதாந்த சுவாமி மிர்சாவின் யோகா மையத்தில் இருந்தபோது அவரது செலவுகளை மிர்சா பார்த்து கொண்டார். ஆனால் இப்போதோ தனக்குத்தானே தான் சமாளித்து கொள்ள வேண்டும். புத்தகங்களை விற்று அதில் கிடைப்பதில் தான் சாப்பாட்டு செலவு மற்றும் மாத வாடகையான $70 போன்றவற்றை சமாளிக்க வேண்டிய நிலை. ஒரு மிளகாய் பொடி கூட இந்தியாவில் விற்கப்படுவதைப் போல 10 மடங்கு விலை. ஒரு மிளகாய் பொடி கூட இந்தியாவில் விற்கப்படுவதைப் போல் 10 மடங்கு விலை. சரியான மாத வருமானம் என்று எதுவும் கிடையாது. ஒரு பக்கம் அவருடைய செலவு அதிகரிக்க, மறுபக்கம் அவருக்கு இருந்த வசதிகள் குறைய ஆரம்பித்தது. இவ்வளவு தொல்லைகள் ஒரு பக்கம் இருந்த போதிலும் தனக்கென்று ஒரு இடம் கிடைத்ததில் பக்திவேதாந்த சுவாமிக்கு மகிழ்ச்சி. அவர் அமெரிக்கா வந்ததின் நோக்கம் கிருஷ்ணரை பற்றி பேசத்தான். இதை அவர் ஆரம்பம் முதல் செய்துதான் வருகிறார். அகர்வால் வீட்டிலும் சரி, பட்லரில் உள்ள அரிமா சங்க கூட்டத்திலும் சரி, டாக்டர் நார்மனின் சம்ஸ்கிருத வகுப்பிலும் சரி, மிஸ்ராவின் யோகா பள்ளியிலும் சரி, இதைத்தான் அவர் செய்தார். தான் பேசும் இடம் மக்கள் பலமுறை வந்து கேட்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். மேற்கூறிய இடங்களில் மக்கள் அவர் பேச்சை ஒரு முறை கேட்கத்தான் வசதி இருந்தது. தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்று அவர் நினைத்ததற்கு முக்கிய காரணம் இதுதான். அப்படி ஒரு இடம் இருந்தால் மக்கள் திரும்ப திரும்ப வந்து அவர் பேசுவதை கேட்க முடியும். அவருடன் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கவும் பாடவும் முடியும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ண பிரசாதத்தை சுவைக்க முடியும். அவர் வாயால் பகவத்கீதை மற்றும் பாகவதம் பற்றி கேட்க முடியும். அவர் புதிதாக குடியேறிய அந்த அறையை கோயில் என்று எப்படி அழைக்க முடியும்? அறையில் வாசலில் அவருடைய பெயர் பலகை இருந்தது, அவ்வளவுதான். ஆனால் அவரை தேடி பலர் வருகிறார்கள். கிருஷ்ணரின் கோயில் என்பது அழகாலும் அலங்கரிப்பாலும் மக்களை கவர்ந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பக்திவேதாந்த சுவாமி 307ஆம் எண் அறையோ இதற்கெல்லாம் நேர்மாறாக இருந்தது. அது வறுமையின் சின்னமாக தோற்றமளித்தது. ஒரு குறுகிய ரயில் பெட்டி போல் இருந்த அந்த அறையின் வெறும் தரையில் உட்கார்ந்து கொண்டு பக்திவேதாந்த சுவாமியின் உரையை கேட்பது என்பது ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு கூட எளிதாக இல்லை. ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வமாக வராங்க, ஆனால் அது அந்த தரையில் உட்கார்ந்து கேட்கறது எளிதாக இல்லை. டாக்டர் மிஸ்ராவின் மாணவர்களில் ஒருவர் தானமாக கொடுத்த டேப் ரிகார்டரில் பக்திவேதாந்த சுவாமி சில பாடல்களை பாடி பதிவு செய்தார். இதோடு கீதைக்கு ஒரு அறிமுகம் என்ற தலைப்புடன் ஒரு பேச்சையும் பதிவு செய்து கொண்டார். நாம் கிருஷ்ணரை பற்றி பேசுவதையோ அவரின் புனித பெயர்களை உச்சரித்து பாடுவதையோ கேட்க யாரும் இல்லை என்ற போதும் 4 சுவர்கள் இருக்கிறதே,
4 சுவர்கள் இருக்கிறது, அவற்றிற்காகவாவது அதை செய்ய வேண்டும் என்று பக்தி சித்தாந்த சரஸ்வதி கூறியிருக்கிறார். பக்தி வேதாந்த சுவாமி வாரத்திற்கு 3 நாட்கள் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி கிழமைகளில் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு கிருஷ்ணரை பற்றி உரை நிகழ்த்துவது என்று முடிவெடுத்தார். அவருடைய முதல் கூட்டத்திற்கு வந்தவர்களில் 3/4 பேர்கள் அவரை மிஸ்ராவின் யோகா ஸ்டுடியோவில் பார்த்தவர்கள். அவருடைய அறை ஏழ்மையின் வடிவமாக இருந்தாலும் அவர் தனது முயற்சியில் புதிய திருப்பம் ஏற்பட்டதாகத்தான் கருதினார். பாரடாக்ஸ் என்பது லோயர் ஈஸ்ட் சைட்டில் 7வது தெருவில் உள்ள ஒரு உணவகம். சாலை மட்டத்திற்கு கீழே இருக்கும் இதை ஒரு கடை என்று கூறலாம். இங்கும் அங்குமாக சிறிய சாப்பாட்டு மேஜைகள், மின்விளக்கு கிடையாது, மெழுகுவர்த்தியின் ஒளிதான். இங்கு கிடைக்கும் உணவு வகைகளில் விலை அதிகம் இல்லை, மலிவுதான். சாப்பிடுபவர்களுக்கு தேநீர் இலவசமாக எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பரிமாற்றப்பட்டது. இங்கு கூடுபவர்களில் ஆன்மீகத்திலும் கலாச்சாரத்திலும் நாட்டமுடையவர்கள் தான் அதிகம். யார் வேண்டுமானாலும் இங்கு நாள் முழுவதும் நேரத்தை கழிக்கலாம். எதையும் வாங்க வேண்டும் என்பது கூட கிடையாது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். மேலே சொல்லியது போல இங்கு வருபவர்கள் கடவுள், மதம் பற்றிய விஷயங்களில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தார்கள். முக்கியமாக கிழக்கத்திய நாடுகளின் ஆன்மீக போதனைகளில் தனிப்பட்ட ஈடுபாடு காட்டுபவர்களாக இருந்தார்கள். இவ்விடத்தில் ஒரு நாள் பக்திவேந்த சுவாமி பற்றிய செய்தி வந்தடைந்தது. ஹார்லி கோஹேன் என்பவர் ஒரு ஓவியர். பாரடாக்ஸில் வேலை செய்யும் பில் எப்ஸ்டீன் அவருடைய நண்பர். சில முறை மிஸ்ராவின் ஸ்டுடியோவில் பக்திவேந்த சுவாமியை சந்தித்த ஓவியர் ஹார்வி அவரை பற்றி பில்லுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் எடுத்து சொன்னார். பேர் பில்லுன்றவருக்கு ஒரு நண்பருக்கும் எடுத்து சொன்னார். பில் எப்ஸ்டீன் தாடியும் நீண்ட படிப்படியான தலைமுடியும் கொண்ட கவர்ச்சியான மனிதர், பார்ப்பதற்கு நன்றாக இருப்பவர். இவர் நியூயார்க் நகரத்தில் நடக்கும் ஆன்மீக விஷயங்களை பற்றிய செய்திகளை தொகுத்து அளிக்கும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டு செய்து வந்தார். பக்திவேந்த சுவாமி மேல் ஈடுபாடு இருந்ததோ இல்லையோ, அவரை பற்றி இவர் பேசாத நாளே இல்லை. பாரடாக்ஸில் கூடும் இந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள், ஆரவாரம் நிறைந்தவர்கள். இதற்கு முன் சந்தித்த முதுமையான பற்றுள்ளவர்கள் போல இல்லை இவர்கள். தாடியும் நீண்ட தலைமுடியும் கொண்ட இளைஞர்களை எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்த்த அந்த நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் சுவாமியை உரையை கேட்பதற்கு வந்து போக ஆரம்பித்தனர். இதை பார்த்த வயதான சிலர் பயந்து ஒதுங்க ஆரம்பித்தார்கள். இவர்களில் ஒருவர் கூறினார், பக்திவேதாந்த சுவாமியை பார்க்க புது மாதிரியான ஆட்கள் வர ஆரம்பித்தார்கள். பெண்முகத்தில் உள்ள ஹிப்பிகள் தான் இவர்கள். சாம்பல் நிற போர்வைகளை போர்த்தி கொண்டு ஒரு வேடிக்கையான குல்லாவை அணிந்து கொண்டு வினோதமாக தோற்றமளித்த இவருடன் சுவாமி பேச ஆரம்பித்தது எங்களை உலுக்கியது. இதற்கிடையே பக்திவேதாந்த சுவாமியின் 307 நம்பர் அறையில் அவர் வெளியே சென்றிருந்த போது பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த திருடன் ஒருவன் அவருடைய டைப்ரைட்டரை மற்றும் டேப் ரிகார்டர் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். வெளியே சென்று திரும்பிய பக்திவேதாந்த சுவாமியிடம் அந்த கட்டிடத்தின் காவல்காரன் நடந்த திருட்டை பற்றி தெரிவித்தான். அவனுடைய பேச்சு மற்றும் நடத்தையிலிருந்து திருடன் வேறு யாரும் இல்லை, அவன்தான் என்று பக்திவேதாந்த சுவாமிக்கு புரிந்துவிட்டது. இருந்தாலும் ஆதாரம் இல்லாததால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதற்கு மேலும் 307 நம்பர் அறையில் குடியிருக்க அவருக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் இல்லாமல் போய்விட்டது. அவருடைய நண்பர்களில் சிலர் வேறு டைப்ரைட்டரும் டேப் ரிகார்டர் அளிக்க முன்வந்தனர். ஆனால் அவைகளையும் அதே காவலாளி திருட மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? ஹார்வியும் பில்லும் சுவாமியை தாங்கள் இருக்கும் டவுனுக்கு குடிபெயருமாறு கேட்டுக்கொண்டார்கள். அங்கு அவரை பின்பற்றி நடக்க நிறைய இளைஞர்கள் வருவார்கள் என்று உத்தரவாதம் அளித்தனர். சுவாமி இதை ஒரு நல்ல வாய்ப்பாக எண்ணினார். ஹார்வி தான் கலிஃபோர்னியா போவதாகவும் பௌரியில் தான் இருக்கும் இடத்தை சுவாமி அவர்கள் டேவிட் ஆலனுடன் அதாவது ஓவியர் ஹார்வியுடன் தங்கியிருந்த ஹிப்பி, அவர்தான் டேவிட் ஹாலனுடன், அதாவது ஓவியர் ஹார்வியுடன் தங்கியிருந்த ஹிப்பி தான் டேவிட் ஹாலன், பகிர்ந்து கொண்டிருக்கலாம் என்று கூறினான்.
பக்திவேதாந்த சுவாமி இதற்கு உடனே ஒப்புக்கொண்டார். அவர் தன் 307 நம்பர் அறையை காலி செய்ய தயாராகி கொண்டிருக்கும் போது அந்த கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அவருக்கு தெரிந்த ஒரு எலக்ட்ரிஷியன் அவருக்கு பௌரியில் குடியிருப்பதில் உள்ள ஆபத்துக்களை சுட்டிக்காட்டி எச்சரித்தான். பௌரி அவரை போன்ற கண்ணியமானவர்கள் வாழக்கூடிய இடமில்லை என்று அவன் கூறினான். அது உலகத்திலேயே மிகவும் கெட்டுப்போன இடம். தன் பொருள்கள் திருட்டு போய்விட்டதே என்று சுவாமி இடத்தை காலி செய்து கொண்டு பௌரி போன்ற ஆபத்தான இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் எண்ணினான். ஆனால் பக்திவேதாந்த சுவாமியோ போக முடிவு செய்துவிட்டார். தன் மனதை மாற்றிக்கொள்ள அவர் விரும்பவில்லை. பக்திவேதாந்த சுவாமி பௌரியில் கைகழுவ விடப்பட்ட இளைஞர்களோடு போய் வாழ ஆரம்பித்தார். பௌரியில் கைகழுவி விடப்பட்ட இளைஞர்களோடு போய் வாழ ஆரம்பித்தார். அங்கிருந்த இளைஞர்களை போன்றே அவருக்கும் வீடு என்று ஒன்றும் இல்லை. அங்கிருந்த இளைஞர்களைப் போன்றே அவருக்கும் வீடு என்று ஒன்றும் இல்லை. நிரந்தர வருமானம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. ஆனால் அவர்களின் உணர்வினின்று முற்றும் வேறுபட்டது. அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டும் அதிலிருக்கும் தன் விரிவு உரையின் மூலம் உலகத்தோடு பேசிக்கொண்டும் இருந்தார். அது ரிவர் சைட் அப்பார்ட்மெண்ட் ஆனாலும் சரி, அல்லது பௌரியில் உள்ள சிறிய மொட்டை மாடி அறையானாலும் சரி, அவருடைய கடமை கிருஷ்ண பக்தியை மனித வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானதாக நிர்மாணிக்க வேண்டும் என்பதே. அவர் மொழிபெயர்ப்பை செய்து கொண்டும் தான் நியூயார்க்கில் கட்டப்போகும் கிருஷ்ணர் கோயிலை பற்றி நினைத்து கொண்டும் செயல்பட்டார். அவருடைய மனம் எப்போதும் கிருஷ்ண உணர்விலேயே மூழ்கியிருந்ததால் சுற்றுப்புற சூழ்நிலை அவரை பாதித்து விடவில்லை. அவரை பொறுத்தவரையில் வீடு என்பது செங்கல்லாலும் மண்ணாலும் ஆனதில்லை. கிருஷ்ணரின் பாதுகாப்பு இருந்தால் எல்லா இடமும் என் வீடுதான். அதே சமயத்தில் அந்த அடைக்கலம் மட்டும் இல்லையேல் இந்த உலகம் பூராவும் ஒரு வெற்று இடமாக தான் போய்விடும். இது பக்திவேதாந்த சுவாமி தன் நண்பர்களிடம் ஒரு சமயம் கூறியது. சுவாமி பௌரியில் உள்ள ஒரு மாடி அறைக்கு குடிவந்த விஷயம் வாய்ப்பேச்சு மூலமாக பாரடாக்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் இடையே பரவி பல இளைஞர்கள் ஒவ்வொரு நாள் மாலையும் அவருடன் மகாமந்திரம் ஜபிக்கவும் பாடவும் ஒன்று சேர ஆரம்பித்து விட்டார்கள். சுவாமியின் கீர்த்தனை பிரபலமாக ஆரம்பித்து விட்டது. அவருடன் சேர்ந்து பாட பலவித வாத்தியங்களுடன் இளைஞர்கள் பலர் வர ஆரம்பித்தனர். அவர்களுக்கு ஹரே கிருஷ்ணா கீர்த்தனையை தத்துவம் அடங்கிய உரையை விட பிடித்திருந்தது. கோஷ்டியாக சேர்ந்து கீர்த்தனை செய்வதில் அவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டாயிற்று. தினமும் காலையில் டேவிட் ஆலன், ராபர்ட் நெட்சன் என்ற பையன் மற்றும் இன்னொரு பையன் ஆகியோரை உட்கார வைத்து ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து உரை நிகழ்த்துவார் சுவாமி. எப்போதாவது விருப்பம் உள்ளவர்களுக்கு சமையலும் கற்றுக் கொடுப்பார் அவர். தன்னோடு தங்கி இருப்பவர்களிடமும் சந்தேகங்களுடன் வரும் பார்வையாளர்களிடமும் தனிப்பட்ட முறையில் பேசவும் சந்தேகங்களை போக்கவும் அவர் எப்போதும் தயாராக இருந்தார். பக்திவேதாந்த சுவாமி தன் மாலை கூட்டங்களை திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தி வந்தார். அவர் குடியிருந்த மாடி அறை அவருக்கு தெரிந்த பலருக்கு ஒத்து வராத இடமாக இருந்தது. சிலர் வழக்கமாக அவர் அறைக்கு போகும் மாடிப்படி நுழைவை அடைத்து கொண்டு படுத்து உருண்டு கொண்டிருப்பார்கள். சுவாமியை பார்க்க வருபவர்கள் ஒவ்வொரு முறையும் இம்மாதிரி உருண்டு கொண்டிருக்கும் 6-7 பேரை தாண்டி கொண்டும் மிதித்து கொண்டும் தான் மாடிக்கு வர வேண்டியிருந்தது. இருந்தாலும் ஹிப்பி கூட்டங்களுடன் உட்கார்ந்து சுவாமி அவர்கள் கீர்த்தனை செய்வதை கேட்பதையும் அதில் கலந்து கொள்வதையும் ஒரு புதிய அனுபவமாக உணர்ந்து விரும்பினார்கள். அறையில் மங்களான விளக்கு எரியும் சுவாமி கற்பூரம் கொளுத்துவார். பல பேர் வருவார்கள், போவார்கள். மிதித்து கொண்டும் தான் மாடிக்கு வர வேண்டியிருந்தது. அடக்கடவுளே! இம்மாதிரி உருண்டு கொண்டிருக்கும் 6-7 பேரை தாண்டி கொண்டும் மிதித்து கொண்டும் தான் மாடிக்கு வர வேண்டியிருந்தது. எல்லாம் போதை வந்து வரும். இருந்தாலும் ஹிப்பி கூட்டங்களுடன் உட்கார்ந்த சுவாமி அவர்கள் கீர்த்தனை செய்வதை கேட்பதையும் அதில் கலந்து கொள்வதையும் ஒரு புதிய அனுபவமாக உணர்ந்து விரும்பினார்கள். அறையில் மங்களான விளக்கு எரியும் சுவாமி கற்பூரம் கொளுத்துவார். பல பேர் வருவார்கள், போவார்கள். பௌரியில் இருந்த சுவாமியின் முக்கால்வாசி நண்பர்கள் ஒன்று இசைவாணர்களாகவோ அல்லது அவர்களின் நண்பர்களாகவோ இருந்தனர். அவர்களுக்கு பிடித்தது எல்லாம் இசை, போதை மருந்து, பெண்கள் மற்றும் தியானம். அவர்களுக்கு பிடித்தது எல்லாம் இசை, போதை மருந்து,
பெண்கள் மற்றும் தியானம். பக்திவேதாந்த சுவாமியின் ஹரே கிருஷ்ணா மந்திரமோ தியானமும் இசையும் சேர்ந்த ஒன்றாக இருந்ததால் அவர்களுக்கு இது உடனே பிடித்து போய்விட்டது. பௌரியில் சுற்றுப்புற சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தாலும் அவை சுவாமியை பாதிக்கவில்லை. சில சமயம் பௌரியில் தெரியும் உதவாக்கரைகள் பலர் அவர் வீட்டு வாசலில் போதையில் விழுந்து கிடப்பார்கள். சில சமயம் குடித்துவிட்டு சிலர் அவர் மேல் வந்து விழுவார்கள். அவரை பற்றி எதையோ சொல்லி சிரிப்பார்கள். ஆனால் போதை தெளிந்தவர்கள் மரியாதையுடன் ஒதுங்கி வழிவிடுவார்கள். அப்போது பக்திவேதாந்த சுவாமி பதில் வணக்கம் சொல்லி அவர்கள் நன்னடத்தையை பாராட்டுவார். சுவாமி மேல் துண்டை மார்புக்கு குறுக்காக அணிந்து கொண்டு கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருப்பது போல் ஒரு புகைப்படத்துடன் வில்லேஜ் வாய்ஸ் என்ற பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. இந்த புகைப்படத்தில் சுவாமி அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல காணப்பட்டார். இந்த கட்டுரை எழுதியவர் ஹோவர்ட் ஸ்மித் என்பவர். ஒரு நாள் அவருக்கு தெரிந்த ஒருவர் ஃபோன் செய்து பக்திவேதாந்த சுவாமி பற்றி பேசினார். இந்தியாவிலிருந்து மகான் ஒருவர் பௌரியில் ஒரு வீட்டில் தங்கியிருப்பதாகவும் அவரை ஹோவர்ட் இஷ்டப்பட்டால் எப்போது வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம் என்றும் ஒரு பெரிய மத இயக்கத்தை ஆரம்பிக்கப் போகிறார் என்றும் கூறினார் ஹோவர்ட் ஸ்மித். இதைத் தொடர்ந்து அவரை சந்தித்தேன். ஹோவர்ட் இஷ்டப்பட்டால் எப்போது வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம் என்றும் ஒரு பெரிய மத இயக்கத்தை ஆரம்பிக்கப் போகிறார் என்றும் கூறினார் ஹோவர்ட் ஸ்மித். இதைத் தொடர்ந்து அவரை சந்தித்தேன். அவர் பேசிய அனைத்து முழுக்க நடைமுறைக்கு ஏற்றவையாக இருந்தது. தான் உலகம் எங்கிலும் கட்டப்போகும் கிருஷ்ணர் கோயில்கள் பற்றி பேசினார். யார் சொல்கிறது? ஹோவர்ட் சொல்கிறார். ஸ்மித் பின்னாடி இன்டர்வியூவில் ஹோவர்ட் ஸ்மித் சொல்கிறார். இதைத் தொடர்ந்து அவரை சந்தித்தேன். அவர் பேசியவை அனைத்தும் முழுக்க நடைமுறைக்கு பிரபுபாதாவிடத்தில் பேசினதை சொல்கிறார். இது யார்? ஹோவர்ட் ஸ்மித் சொல்கிறார். இதைத் தொடர்ந்து அவரை சந்தித்தேன். அவர் பேசிய அனைத்தும் முழுக்க நடைமுறைக்கு ஏற்றவையாக இருந்தது. தான் உலகம் எங்கிலும் கட்டப்போகும் கிருஷ்ணர் கோயில்கள் பற்றி பேசினார். இவைகள் எல்லாம் நடக்க வெகு தூரம் இருக்கிறது என்றாலும் தான் பொறுமையாக எதிர்நோக்கி இருப்பதாக கூறினார். அமெரிக்காவில் கிருஷ்ணர் கோயில் கட்டுவோம் என்று பக்திவேதாந்த சுவாமி பெருமளவில் நம்பினார். அவருடைய உரைகளிலும் கீர்த்தனைகளிலும் உயிர் துடிப்பு இருந்தது. மேலும் அவரை பின்பற்றுவதற்கென ஒரு கூட்டமே உருவாகி கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவிலிருந்து அவருக்கு எந்தவித ஊக்கமோ உற்சாகமோ கிடைக்கவில்லை. அதான் இந்தியாவிலிருந்து அவருக்கு எந்தவித ஊக்கமோ உற்சாகமோ கிடைக்கவில்லை. சுமதி மொரார்ஜிக்கும் தன் ஆன்மீக சகோதரர்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் பல கடிதங்கள் எழுதினார். ஆனால் இவற்றிற்கு வந்த பதில்கள் ஊக்கம் தருவதாக இல்லை. அமெரிக்காவில் கிருஷ்ண பக்தி வேர் ஊன்ற வேண்டுமானால் அது இந்திய அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது இந்திய பணக்காரர்களிடமிருந்தோ எந்தவித உதவியும் இல்லாமல் தான் நடக்கப் போகிறது என்பது தெளிவானது. அமெரிக்காவில் கிருஷ்ண பக்தி வேர் ஊன்ற வேண்டுமானால் அது இந்திய அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது இந்திய பணக்காரர்களிடமிருந்தோ எந்தவித உதவியும் இல்லாமல் தான் நடக்கப் போகிறது என்பது தெளிவானது. கிருஷ்ணரின் திட்டம் வேறு. இதை அவர் பக்திவேதாந்த சுவாமியிடம் வெளிப்படுத்தினார். பக்திவேதாந்த சுவாமி இனி செய்ய வேண்டியதெல்லாம் தனக்கு முழு கவனத்தையும் தன்னை காண வரும் இளைஞர்கள் மேல் தன்னுடைய முழு கவனத்தையும் தன்னை காண வரும் இளைஞர்கள் மேல் திருப்போது தான். சுமதி மொரார்ஜிக்கு அவர் எழுதினார். நான் இப்போது என் அமெரிக்க நண்பர்களையும் என்னை பின்பற்ற விரும்புபவர்களையும் கொண்ட கிருஷ்ண பக்தி கழகம் ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். தன்னை போற்றுபவர்கள் தன் நண்பர்கள் ஆகியவர்களுக்குள் பக்திவேதாந்த சுவாமி அதிக அக்கறை எடுத்து கொண்டது அவர் அறையை அவருடன் பகிர்ந்து கொண்ட டேவிட் ஆலனிடம்தான். அமெரிக்காவின் முதல் வைஷ்ணவன் ஆவதற்கான வாய்ப்பை அவனுக்கு தர அவர் தயாராக இருந்தார். இந்தியாவிற்கு திரும்பி போகும்போது ஆலனை தன்னுடன் அழைத்து சென்று விருந்தாவனத்தை காட்ட வேண்டும் என்றும் நினைத்தார். இந்தியாவில் ஆலனுக்கு ஆலய வழிபாடு முறையை சொல்லிக் கொடுத்து பிற்காலத்தில் மேற்கு நாடுகளில் பிரச்சாரம் செய்யும் அளவிற்கு அவனை தயார் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். ஒரு நாள் மாலை சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கையில் இடையே பக்திவேதாந்த சுவாமி சொன்னார். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கூறப்போகிறேன். நம் டேவிட்டுக்கு உடனே இப்போதே ஆன்மீக வாழ்க்கையில் மிக மிக முன்னேற்றம் அடைய வேண்டுமாம். இதை டேவிட் சொல்வது போலவே குரலை மாற்றி சொல்லி சிரித்தார் சுவாமி. அது கட்டாயம் நடக்கும். ஆனால் நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும். உனக்கு அது மாதிரி ஆசை இருக்கும்போது கிருஷ்ணர் உனக்கு நிச்சயம் உதவி புரிவார். அவர்
உன்னுள்ளும் இருக்கிறார். உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் கிருஷ்ணர். நீ ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற போதிய வாய்ப்பை அவர் நிச்சயம் உனக்கு கொடுப்பார் என்றார் பக்திவேதாந்த சுவாமி டேவிட்டை பார்த்து. முதலில் டேவிட்டும் பக்திவேதாந்த சுவாமியும் ஒன்றாக அந்த அறையில் தங்கி வந்தார்கள். இரண்டாக தடுக்கப்பட்ட ஹாலில் தன் பக்கத்தில் சுவாமி அவர் வேலையை கவனித்து கொண்டிருப்பார். டேவிட் குறுக்கும் நடுக்கமாக ஹாலில் நடந்து கொண்டிருப்பான். திடீரென்று டேவிட் எல்எஸ்டி போதவஸ்து திடீரென்று டேவிட் எல்எஸ்டி மரிஜுவானா போன்ற போதை மருந்துகளை என்ன சொல்லியும் கேட்காமல் உட்கொள்ள ஆரம்பித்தான். சுவாமிக்கு இதை பொறுத்து கொள்வதை தவிர அப்போது வேறு வழி இல்லை. பலமுறை இம்மாதிரி போதைப் பொருட்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் உதவாது என்று எடுத்து சொன்னார் சுவாமி. ஆனால் டேவிட்டோ சுவாமி மீது வெறுப்பும் கோபமும் கொள்ளத் தொடங்கினான். தான் தங்கியிருந்த அந்த மாடி ஹாலை பற்றி சுவாமி ஒரு திட்டம் போட்டு வைத்திருந்தார். அதை நியூயார்க்கின் முதல் ராதாகிருஷ்ண கோயிலாக்க வேண்டும் என்பதுதான் அது. இந்த திட்டத்திற்கு டேவிட்டின் ஒத்துழைப்பையும் எதிர்நோக்கியிருந்தார். அவர் இருந்த அந்த இடத்தின் சுற்றுப்புறம் மிகவும் மோசமாகவும் பரிதாபகரமாகவும் இருந்த போதிலும் ஜெய்ப்பூரிலிருந்தோ பிருந்தாவனத்திலிருந்தோ ராதா மற்றும் கிருஷ்ணா விக்கிரகங்களை வரவழைத்து பௌரியில் வழிபாட்டை தொடங்க வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்டார். இதற்கெல்லாம் டேவிட் உதவுவான் என்று மிகவும் எதிர்பார்த்தார். தன்னோடு ஒரே அறையில் தங்கியிருக்கும் அவன் எப்படி தனக்கு உதவ மறுக்க முடியும் என்று எண்ணினார். அதே சமயத்தில் அவனது கெட்ட பழக்கங்களை எல்லாம் விட வேண்டுமே என்று கவலையுற்றார். பக்திவேதாந்த சுவாமி டேவிட்டுக்கு உதவ வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்தார். ஆனால் டேவிட்டோ மிகவும் குழப்பம் அடைந்திருந்தான். அவன் நாசத்தை நோக்கி வேகமாக போக ஆரம்பித்தான். அந்த இடத்தை கோயிலாக்க வேண்டும் என்ற சுவாமியின் திட்டங்கள் அவனால் ஆட்டங்காண ஆரம்பித்து விட்டது. டேவிட் சில சமயம் போதைப் பொருளின் ஆதிக்கத்தின் கீழ் இல்லாத போதும் மாடியை சுற்றி சுற்றி வருவான். சில சமயம் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் உட்கார்ந்து கொண்டிருப்பான். ஒரு நாள் எல்எஸ்டி என்ற போதை மருந்தை தன் உடலில் செலுத்தி கொண்டு பைத்தியமாகவே மாறிவிட்டான். அப்போது சுவாமியை பார்க்க வந்த கார்ல் என்பவர் சொன்னார், பாவம் சுவாமி, இந்த பைத்தியக்காரனுடன் மாரடிக்க வேண்டியிருக்கிறதே என்று எல்எஸ்டியால் கிறுக்கனாகி போன டேவிட் டைப்ரைட்டர் அருகில் உட்கார்ந்து கொண்டு மொழிபெயர்ப்பு வேலையை கவனித்து கொண்டிருந்த சுவாமியை நோக்கி கத்தவும் கூச்சலிடவும் அங்கும் எங்கும் ஓடவும் ஆரம்பித்தான். பிறகு அவரை நோக்கி ஓடி வந்து சடார் என்று நின்று அவரை வெறித்து மறைக்க ஆரம்பித்தான். அப்போதே சுவாமிக்கு புரிந்துவிட்டது, இதுதான் பிருந்தாவனத்திற்கு அழைத்து போய் வைஷ்ணவனாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த டேவிட் அல்ல. இன்று இது தான் பிருந்தாவனத்திற்கு அழைத்து போய் வைஷ்ணவனாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த டேவிட் அல்ல, முற்றிலும் மாறிப்போன போதைக்கு அடிமையாகிவிட்ட மிக ஆபத்தான வெறிபிடித்த பைத்தியம் என்று பக்திவேதாந்த சுவாமி அப்பேற்பட்ட நிலையிலும் அவனுடன் பேசி அவனை தெளிவுற செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவனோ முழு பைத்தியமாகிவிட்டிருந்தான். பக்திவேதாந்த சுவாமி மடமடவென்று மாடியிலிருந்து கீழே இறங்கினார். தன்னுடைய பொருள்கள் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. எங்கு போவது என்றும் தீர்மானிக்கவில்லை. இவைகளையெல்லாம் சிந்திக்க அவருக்கு நேரமில்லை. டேவிட்டின் நடத்தை அவருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துவிட்டது. அந்த இடத்தை விட்டு போனால் போதுமென்று ஆகிவிட்டது. வாசலில் வழக்கமாக கூட்டமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் தெரு சுற்றுபவர்கள் அவரை கையசைத்து வழிவிட்டனர். சுவாமி அடிக்கடி வெளியே போவதும் வருவதும் அவர்களுக்கு தெரியும். ஆதலால் அவர்கள் சுவாமி கடைக்கு போகிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அன்று சுவாமி கடைக்கு போவதற்காக வெளியே போகவில்லை என்று. அவர்கள் என்ன பக்திவேதாந்த சுவாமிக்கே தெரியாது. தான் அடுத்து எங்கே போகிறோம் என்று. எங்கு போவது என்று தெரியாமலே தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். ஒன்று மட்டும் நிச்சயம், திரும்பவும் அவர் டேவிட்டின் அறைக்கு போவது நடக்காத காரியம். பின் வேறு எங்கு போவது? இப்போது அவருக்கென்று வகுப்பு இருக்கிறது. பல இளைஞர்கள் அவர் சொன்னபடி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர் சொற்பொழிவை ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். இவைகள் எல்லாம் பாதியில் நின்று போக வேண்டுமா? அமெரிக்காவில் பல துன்பங்கள் பட்டு இப்போதுதான் மக்களை தன் கீர்த்தனைகளிலும் பேச்சிலும் ஈடுபாடு கொள்ள செய்த அவர் எப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போக முடியும்? முடியவே முடியாது. பிருந்தாவனத்தில் எல்லோருக்கும் தெரிந்த, எல்லோராலும் மதிக்கப்பட்ட மிகப்பெரிய பண்டிதர் என்று பெயர் பெற்ற பிரசித்தி பெற்ற அரசாங்கத்தில் துணை ஜனாதிபதியை கூட தடையில்லாமல் எப்போதும் பார்க்கலாம் என்ற அளவுக்கு செல்வாக்கு பெற்ற ஆசா பக்திவேதாந்த சுவாமி அன்று தனக்கு உதவ ஒரே ஒரு நண்பர் கூட இல்லாமல் அமெரிக்க வீதியில் நின்றார். திடீரென்று தெருவில் இருந்த பல வீடு வாசல் அற்றவர்களுள்
தான் ஒருவராகி விட்டார். பக்திவேதாந்த சுவாமி: சொல்லப்போனால் இந்த வீடு வாசல் அற்றவர்களுக்கு படுப்பதற்கு என்று ஒரு இடம் இருந்தது. ஆனால் சுவாமிக்கு அந்த பாதுகாப்பு கூட இல்லை. அமெரிக்காவில் இந்த புத்தி பேதலித்த மனிதர்களுக்கு கிருஷ்ண உணர்வை போதிப்பது என்பது எவ்வளவு கடினம். பின் நடக்க இருப்பதை முன்னறிந்தது போல தான் அன்று அமெரிக்காவில் காலடி எடுத்து வைத்த போது எழுதிய கவிதை ஞாபகத்திற்கு வந்தது. கிருஷ்ணா, என்னை இங்கு எதற்கு அழைத்து வந்தீர் என்று எனக்கு தெரியாது. நீர் இங்கு என்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய வைக்கலாம். காரணமில்லாமல் என்னை அழைத்து வந்திருக்க மாட்டீர் என்பது என் ஊகம். தான் நடத்தி வந்த பகவத்கீதை வகுப்புகள் என்ன ஆவது? இந்த டேவிட் விஷயத்தில் என்ன செய்வது? திரும்பவும் அவனிடம் போய் பேசி பார்க்கலாமா? இது மாதிரி முரட்டுத்தனமான டேவிட் நடந்து கொண்டது இதுதான் முதல் முறை என்றாலும் அவனது நடத்தை பலமுறை சுவாமிக்கு பலத்த சங்கடத்தை கொடுத்துள்ளது. உதாரணமாக, டேவிட் ஒவ்வொரு நாளும் குளித்த பிறகு சோப்பை குளிக்கும் இடத்தில் தரையில் வைத்துவிட்டு மறந்து விடுவான். சுவாமி அவனிடம் அவ்வாறு செய்வது ஆபத்தானது என்று பலமுறை எடுத்து சொன்னார். அவனுக்கு கேட்பதாக இல்லை. ஒரு நாள் சுவாமி இதை சொன்னபோது அவனுக்கு கோபம் வந்து விட்டது. சுவாமியை நோக்கி கூச்சல் போட ஆரம்பித்து விட்டான். ஆனால் இருவருக்கும் இடையில் விரோதம் என்று ஒன்றும் இல்லை. இன்று கூட அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாகி என்ன செய்கிறோம் என்று தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். பாவம். பக்திவேதாந்த சுவாமி வேகமாக நடக்க ஆரம்பித்தார். இந்தியாவிற்கு திரும்பி போக அவரிடம் சிந்தியா கம்பெனியின் இலவச டிக்கெட் உள்ளது. அவரால் பிருந்தாவனத்திற்கு திரும்பி போக முடியும். ஆனால் அவருடைய குரு அவரை இங்கல்லவா வந்து மக்களுக்கு போதனை செய்ய ஆணையிட்டிருந்தார். இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வரும் வழியில் அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடக்கையில் எழுதிய வரிகள் அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது. ஸ்ரீ ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் அவர்களின் விருப்பத்தினால் கௌரங்களின் புனித திருநாமம் மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் பரவப் போகின்றது. பொழுது சாய்வதற்குள் தங்குவதற்கு ஏதேனும் ஒரு இடத்தை கண்டுபிடித்தாக வேண்டும். இல்லை என்றால் இவ்வளவு நாள் முயற்சி செய்து ஓரளவு கிருஷ்ணரை பற்றி போதிப்பதில் வெற்றி கண்டதெல்லாம் வீணாகிவிடும். இதுதான் அரசாங்க உதவியோ அல்லது மத நிறுவனங்களின் உதவியோ இல்லாமல் காரியத்தில் இறங்குவதில் இருக்கும் கஷ்டம். பக்திவேதாந்த சுவாமி இந்த ஆபத்தை கிருஷ்ணர் தனக்கு வைக்கும் ஒரு பரீட்சையாக எடுத்துக்கொண்டார். பகவத்கீதை கூறுவது, உன்னுடைய எல்லா செயல்களிலும் என்னை நம்பியிரு. பகவத்கீதை கூறுவது, உன்னுடைய எல்லா செயல்களிலும் என்னையே நம்பியிரு. என்னுடைய பாதுகாப்பில் மட்டுமே செயல்படு. என்னுடைய அருளால் இந்த நிபந்தனைக்குட்பட்ட வாழ்க்கையின் பல்வேறு தடைகளை தாண்டி போக உன்னால் முடியும். தினமும் தன் வகுப்புக்கு தவறாமல் வரும் கார்ல் ஏற்கனுக்கு ஃபோன் செய்து உதவி கேட்பது என்று முடிவு செய்தார் சுவாமி. பகவான் சொல்கிறாரு, என்னுடைய அருளால் இந்த நிபந்தனைக்குட்பட்ட வாழ்க்கையின் பல்வேறு தடைகளை தாண்டி போக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்தது. தினமும் தன் வகுப்புக்கு தவறாமல் வரும் கார்ல் ஏற்கனுக்கு ஃபோன் செய்து உதவி கேட்பது என்று முடிவு செய்தார் சுவாமி. சுவாமியுடன் பேசிய கார்ல் அவர் இருந்த நிலையை உணர்ந்து அவரை தன் வீட்டுக்கு உடனே கிளம்பி வருமாறு கூறினார். கார்லின் வீடு அருகில் இருக்கும் சென்டர் தெருவில் இருந்தது. சிறிது நேரத்தில் அவரே பக்திவேதாந்த சுவாமி இருந்த இடத்திற்கு வந்து அவரை கூட்டி போனார். கார்ல் வீட்டுக்கு அவர் வந்து ஒரு வாரம் ஆகிய பின்னரும் கார்லாலும் அவருடைய மற்ற நண்பர்களாலும் அவருக்கு ஏற்ற இடம் ஒன்றை பார்த்து கொடுக்க முடியவில்லை. மைக்கேல் கிராண்ட் என்பவரை போய் பார்த்தால் என்ன என்று ஒரு நாள் சுவாமி கார்லிடம் கேட்டார். மைக்கேல் ஒரு இசைவாணர். பௌரியில் குடியிருக்கும் இவர் அடிக்கடி சுவாமியின் கூட்டத்திற்கு வருவார். அவரது சொற்பொழிவின் ஈடுபாடு காட்டுவார். அவர் வசதியுடையவர், ஆதலால் தனக்கு உதவக்கூடும் என்று சுவாமி எண்ணினார். சுவாமியின் கதையை கேட்ட மைக்கேல் அவருக்கு உதவ வேண்டியது தன் கடமை என்று எண்ணினார். மறுநாள் முதல் வேளையாக வில்லேஜ் வாய்ஸ் பத்திரிகையை வாங்கி வீடு காலி விளம்பரங்களை பார்த்து ஒரு இடத்தை கண்டறிந்து வீட்டு சொந்தக்காரருக்கு ஃபோன் செய்தார். அது 2வது அவென்யூவில் இருக்கும் தெருவை பார்த்த ஒரு கடை. கார்டினர் என்ற ஏஜென்ட் மைக்கேலை இடத்தை பார்க்க புறப்பட்டு வருமாறு ஃபோனில் கூறினார். சுவாமியும் கார்லும் கூட இடத்தை பார்க்க புறப்பட்டார்கள். மைக்கேலும் கார்டினரும் முதலில் இடத்தை அடைந்தார்கள். கடையின் வாயிலில் தலைக்கு மேல் மேட்ச்லெஸ் கிஃப்ட் என்று எழுதப்பட்டிருந்தது. மைக்கேலுக்கு அதை பார்க்க விசேஷமாகப்பட்டது. இதற்கு முன் அங்கு ஒரு கிஃப்ட் ஷாப் இருந்தது என்று ஏஜென்ட் கார்டினர் விளக்கினார்.
பிறகு மைக்கேல் ஏஜென்ட்டிடம் சுவாமியை பற்றி எடுத்து கூறினார். சுவாமி ஒரு ஆன்மீக தலைவர் என்றும் சம்ஸ்கிருதம் நன்கு அறிந்த பண்டிதர் என்றும் பல ஆன்மீக புத்தகங்கள் எழுதியவர் என்றும் எடுத்து சொன்னார். இதற்கிடையில் சுவாமியும் கார்லும் வந்து சேர்ந்தனர். மைக் அவர்களை ஏஜென்ட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். ஏஜென்ட் கார்டினர் இடத்தை திறந்து காட்டினார். சுவாமியும் மைக்கும் கார்லும் அந்த இடத்தில் குறை நிறைகளை எண்ணி பார்க்கலானார்கள். அது வெறும் சிறிய அறை, சுண்ணாம்படித்து பல நாள் ஆன தோற்றம். அது அவர் கூட்டம் நடத்துவதற்கு வாட்டமாக இருக்கலாம். ஆனால் சுவாமி அதில் குடியிருப்பது என்பது நடக்காத காரியம். ஆனால் வாடகை $125 தான் என்று பார்க்கும்போது அது ஒரு நல்ல இடமாகத்தான் தோன்றியது. பிறகு கார்டினர் மேட்ச்லெஸ் கிஃப்டில் பின்புறம் எதிர்த்தாற்போல் இருந்த 2வது மாடி அப்பார்ட்மெண்ட் ஒன்றை காட்டினார். வாடகை $71. சுவாமி வேண்டுமானால் அங்கு தங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் கார்டினர். மொத்த வாடகையான $196 கார்ல், மைக் மற்றும் சிலர் சேர்ந்து கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. பக்திவேதாந்த சுவாமி கார்டினரை தான் நிறுவப்போகும் கிருஷ்ண பக்தி கழகத்தின் முதல் ட்ரஸ்டியாக ஆக்க எண்ணினார். கார்டினருக்கு 3 அத்தியாயம் கொண்ட பாகவதம் புத்தகத்தை பரிசாக கொடுத்தார். அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் ஏசி பக்திவேதாந்த சுவாமி என்று கையெழுத்தும் போட்டு கொடுத்தார். ஆசிரியரிடமிருந்தே நேராக புத்தகத்தை பெறுகின்றோம். ஆசிரியரிடமிருந்து நேராக புத்தகத்தை பெறுகிறோம் என்று கார்டினருக்கு சந்தோஷமும் பெருமையும் தாங்க முடியவில்லை. ட்ரஸ்டியாக ஆவதற்கு ஆமோதித்தவுடன் மாதம் $20 கொடுக்கவும் ஒப்புக்கொண்டார் அவர். கார்டினர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க 1 வாரம் ஆகியது. இதற்கிடையில் மைக்கு தண்ணீர், மின்சாரம் மற்றும் தொலைபேசி ஆகியவற்றிற்கு ஏற்பாடு செய்தார். முதல் மாதத்திற்கான வாடகையையும் திரட்டி தயாராக வைத்துக்கொண்டு கார்ல் வீட்டுக்கு போன் செய்து சுவாமியிடம் எல்லாம் தயார் என்று கூறினார். சுவாமியை புது இடத்திற்கு அழைத்து வருவதற்கு நேரம் வந்தது. சில நண்பர்களுடன் சுவாமி பௌரியில் டேவிட்டுடன் தான் தங்கியிருந்த அறைக்கு சென்றார். இந்த நண்பர்கள் சுவாமியின் முற்றிலும் சரணடைந்த சீடர்களாக ஆவதற்கு இன்னும் தயார் இல்லை என்றாலும் சுவாமிக்காக அங்கும் இங்கும் அலைந்து ஒரு இடத்தை பார்த்தார்கள். மாத வாடகையை தாங்களே திரட்டி போட்டு கொடுக்க முன்வந்தார்கள். அவரை புது இடத்தில் குடியமர்த்த எல்லா உதவிகளும் மனமுவந்து செய்கிறார்கள். டேவிட்டின் அறையை அடைந்து சுவாமியின் பொருட்களை எல்லாம் அள்ளி எடுத்து கொண்டு சுவாமிக்கு பார்த்துள்ள புதிய வீட்டை நோக்கி வரிசையாக நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் நடந்து சென்றது நாடோடிகள் தங்கள் பொருட்களுடன் இடம்பெயர்வது போல் காட்சியளித்தது. மைக் சுவாமியின் டைப்ரைட்டரை தூக்கி கொண்டு நடந்தார். சுவாமி கூட 2 சூட்கேஸ்களை தூக்கி கொண்டு நடந்தார். பாதி தூரம் வந்த பின் தான் அவர்கள் கைகள் வலிக்கவே ஏன் ஒரு கார் ஏற்பாடு செய்யாமல் போனோம் என்று மைக்குக்கு தோன்றியது. ஜூன் மாத வெயில் சுளீரென்று அடிக்க சுவாமி தன் சூட்கேஸ்களை தூக்க மாட்டாமல் தூக்கி கொண்டு நடந்தார். சில இடங்களில் சூட்கேஸ்களை கீழே வைத்து சிறிது ஓய்வெடுத்து கொண்ட பிறகு பயணத்தை மறுபடியும் தொடர்ந்தார். பல கடைகளை தாண்டி முடிவில்லாமல் நடக்க வேண்டியிருந்தது. எப்படியோ ஒரு வழியாக பௌரியிலிருந்து காலி செய்து கொண்டு வந்தாயிற்று. சுவாமிக்கு அன்றுதான் 72வது தெருவில் இருக்கையில் அந்த எலக்ட்ரிஷியன் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. தான் பௌரியை விட்டு போவதை அறிந்தால் அந்த எலக்ட்ரிஷியன் சந்தோஷப்படுவார் என்று நினைத்து கொண்டார் அவர். வீடு வாசலற்று சால்வேஷன் ஆர்மி புகலிடத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தவர்களையும் திறந்த வெளி மதுபான கடைகளையும் கடந்து தொடர்ந்து நடந்தார் பக்திவேதாந்த சுவாமி. பௌரி கலைஞர்களும் இசைவாணர்களும் அவரை மிகவும் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவராக பார்த்தார்கள். அவரை ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி தான் இப்படி இயக்குகிறது என்று நம்பினார்கள். அவருக்கு தங்களால் ஆன உதவிகள் எல்லாம் செய்தால் அவர் இறை உணர்வை மற்றவர்களும் அடைய உதவி செய்வார் என்று உறுதியாக நம்பினார்கள். அவருடைய உதவியை நம்பியிருப்பது போல தோன்றினாலும் அவர் தங்களை விட மிகவும் உயர்ந்த மட்டத்தில் இருப்பவர், கடவுளால் நேரடியாக பாதுகாக்கப்படுபவர் என்று உணர்ந்தார்கள். சுவாமியும் அவருடைய நண்பர்களும் பௌரியின் மூலையை அடைந்து வலப்பக்கம் திரும்பி கிழக்கு நோக்கி நடந்தார்கள். 2வது அவென்யூவை அடைந்து இடப்பக்கம் திரும்பி 2 கட்டிடம் தாண்டினால் அவர்கள் சேர வேண்டிய இடம் வந்துவிடும். ஐஎன்டி சுரங்கப்பாதையை தாண்டியதும் ஈடு இணையற்ற வரம் மேட்ச்லெஸ் கிஃப்ட் என்ற போர்டு அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டது.
தெருவை பார்த்து நின்ற கட்டிடத்தில் மேட்ச்லெஸ் கிஃப்ட் இருந்தது. பிறகு உள்ளடங்கிய பின்புறம் தெருவை பார்த்து நின்ற கட்டிடத்தில் மேட்ச்லெஸ் கிஃப்ட் இருந்தது. பின்புறம் உள்ளடங்கிய கட்டிடத்தில் அவர் தங்கப்போகும் அப்பார்ட்மெண்ட் இருந்தது. 5 மாடிகள் கொண்ட மேட்ச்லெஸ் கிஃப்ட் இருந்த கட்டிடமும் அதை ஒட்டினார் போல நின்ற 9 மாடி கட்டிடமும் அம்மாவும் பிள்ளையும் போல காட்சியளித்தன. 5 மாடிகள் கொண்ட மேட்ச்லெஸ் கிஃப்ட் இருந்த கட்டிடமும் அதை ஒட்டினார் போல நின்ற 9 மாடி கட்டிடமும் அம்மாவும் பிள்ளையும் போல காட்சியளித்தன. பக்திவேதாந்த சுவாமி ஸ்டோர் ஃப்ரண்ட்டை அடைந்த போது வாசலில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. தான் போகும் புதிய இடத்தில் தனக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியாத போதும் ஒன்று மட்டும் நிச்சயமாக தோன்றியது. இந்த அமெரிக்க இளைஞர்கள் அவ்வப்போது சில சமயம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் நடந்து கொண்டாலும் உலகெங்கிலும் சைதன்ய மகாபிரபுவின் சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்ப வேண்டும் என்று தான் செய்யும் முயற்சிகளுக்கு பெரிதும் உதவுவது நல்லதைத்தான் காட்டுகிறது. யார் கண்டது? தான் நிறுவ விரும்பும் அகில உலக கிருஷ்ண பக்தி கழகத்தின் அஸ்திவாரமாக இந்த கட்டிடம் அமைந்தாலும் அமையலாம் என்று எண்ணினார் பக்திவேதாந்த சுவாமி. இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். பக்தி விதைப்பு 2வது பாகம், அது அப்புறம் பார்க்கலாம். இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பஸ்தாய போதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி இது நாமினே. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி இது நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி पाश्चात्यादेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे. हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे हरे. हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे हरे. हरे राम 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 हरे हरे. श्रील प्रभुपाद की जय. सारा साधु की जय. पूर्ति பண்ணிப்போம். सीतापति राम 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 राम. श्री रामनाथ की जय. आंजनेय स्वामी की जय. सारा साधु की जय. राम 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 राम.